அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை தனக்குத்தானே தெளிவாக நிரூபிக்கிற விஷயத்தில் தனித்து விளங்குகிறது என்பதன் ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அதே போல இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அல்லாஹ் இரண்டு விதங்களிலே நிரூபித்து காட்டுகிறான். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்கள் மத்தியிலே காட்டி, இவரை பாருங்கள், இவரை பற்றி நீங்கள் சிந்தித்தாலே இது உண்மையான மார்க்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பல சான்றுகளை முன்வைத்து அல்லாஹ் நிரூபித்து காட்டுகிறான். அடுத்ததாக, எந்த செய்தியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்கள் மத்தியில் வைத்தார்களோ அந்த செய்தி குர்ஆன், அதுவும் தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிறது. எப்படி நிரூபிக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு மனிதன் எழுதிய நூலாக இருந்தாலும், எந்த ஒரு அறிஞர்கள் எழுதிய நூலாக இருந்தாலும், அதை 100% ஆய்வுக்கு உட்படுத்தி யார் வேண்டுமானாலும் இதில் முடிந்தால் தவறு கண்டு பார் என்று அறைகோல் விடவே மாட்டார்கள். விட முடியாது. எங்கள் நூலை நீங்கள் பாராட்டுறாந்தா பாராட்டுங்க, இல்லைன்னா ஒதுங்கி போயிருங்க என்ற அளவில் தான் எந்த ஒரு நூலுமே தன்னுடைய நம்பகத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எப்படி இது அமைந்து இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு செய்தியை சொல்லும் பொழுதும் எடையே இது உண்மை, இது சத்தியம், உனக்கு சந்தேகம் இருந்தால் எந்த ஒரு அளவுகோலில் வேண்டாலும் அளந்து பார், எந்த ஒரு உரைகளில் வேண்டாலும் உரசிப்பார், இது சத்தியம்ங்கிற முடிவுக்கு நீ வருவாயே தவிர இதில் தவறு கண்டு இது அசத்தியம்ங்கிற முடிவுக்கு உன்னால் வர முடியாது என்று திருக்குர்ஆன் அடித்து திரும்ப திரும்ப சொல்கிறது. எப்படியெல்லாம் சொல்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொன்ன உடனே, குர்ஆனை போய் மக்கள்கிட்ட சொன்ன உடனே அவங்க இட்டுக்கட்டி சொல்றாருங்கிற மாதிரி ஒரு அவதூறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது சொன்னார்கள். சொன்னா அதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? ஓ, இதை இவர் இட்டு கட்டினார்னு சொன்னீங்களா? இவர் இட்டு கட்டினா உங்களுக்கு அதை விட இட்டு கட்ட இயலும்ல. இவருக்கு எழுத தெரியாது, இவருக்கு படிக்க தெரியாது, இவரே இவ்வளவு அழகா ஒரு செய்தி இட்டு கட்டி கடவுள் சொன்னார்னு சொல்ல முடியுமானால் உங்களுக்கு அதை விட முடியுமே? நீங்க பெரிய பெரிய பண்டிதர்களாயிற்ற, அரபு மொழியை கரைத்து குடித்தவர்களாயிற்ற, அரபி மொழியில பெரிய பெரிய இலக்கியங்களை எல்லாம் எழுதியவர்களாக இருக்கிறீங்களே, அப்ப இவர் சொந்தமா இதை தயார் பண்ணிட்டாருன்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தால் அல்லாஹ் கேட்கிறான், ஃபல் யது பிஹதீஸ் மிஸ்லிஹி இன் கானு சாதிகீன். இவர்களுடைய விமர்சனத்திலே இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டுமே. இந்த ஆள் படிக்காத ஒரு ஆள் கொண்டு வந்துட்டார்ல, அவர் தானே சொந்தமா கற்பனை பண்ணார் நீங்க சொல்றீங்க. இந்த குர்ஆன்ங்கிறது அவரா இட்டு கட்டி ஜோடிச்சு அவரா தயாரிச்சு சொல்றார் என்பது தானே உங்களுடைய வாதம். அந்த வாதம் உண்மையாக இருக்குமையானால் இது மாதிரி நீ எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டு வா. இது போன்ற ஒரு செய்தியை, இந்த குர்ஆன் போன்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டு வரட்டும் பார்க்கலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பதில் சொல்றான்? இந்த செய்தியவே ஆதாரமாக்குறான். இது பொய் என்று நினைத்தால் இது மாதிரி ஒன்று கொண்டு வா. அப்ப குர்ஆன் மெய் என்பதற்கு குர்ஆன் தான் இப்ப ஆதாரம். இது மாதிரி உன்னை கொண்டாந்து காட்டிட்டு முடிஞ்சு வச்சுக்காத. கொண்டு வந்து காட்டல என்று சொன்னா இது மெய் என்பது நிரூபணமாகிவிடும். அல்லாஹ் 52வது சூராவில் 34வது வசனத்தில் இந்த அறைகூலை விடுக்கிறான். அதே போல 28வது சூராவில் 49வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இதை நீங்க சொந்தமா தயாரிச்சதாக பேசிக் கொள்கிறார்கள், நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், ஃபஅது பி கிதாபின் மின் இன்தில்லாஹ் ஹுவ அஹ்தா மின்ஹா, இதை விட ஒரு சிறந்த வேற கிதாபை நீ கொண்டுட்டு வா, அத்தபிஹு, நான் அதை ஃபாலோ பண்றேன். நான் ஒரு வழியை கொண்டு வந்திருக்கிறேன்ல, இதே மாதிரி நீ நானா சொந்தமா தயார் பண்ணிட்டேன்னு தானே உன்னுடைய வாதம். அது உண்மையா இருக்குமையானால் இதை விட சிறந்த வழியை நீ கொண்டுட்டு வா, நான் அதை ஃபாலோ பண்றேன். அப்ப சிறந்ததுங்கிறத எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, இது மாதிரி ஒரு நல்வழியை ஒன்னால் கொண்டு வர இயலாது, இது மாதிரி ஒரு நேர்வழியை ஒன்னால் சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து வேண்டாலும் கொண்டுட்டு வா, இன்குந்தும் சாதிகீன், எல்லா இடத்துலையும் இதை போட்டுருவான்ல, இன்குந்தும் சாதிக்கின்னு.
நீங்கள் சொல்வது உண்மையாயிருந்தால், இப்போ இதான விவகாரம். முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்றீங்களா? இதான் பஞ்சாயத்து. முகமது உண்மை சொல்றாரா, நீங்க உண்மை சொல்லுகிறீர்களா? என்ன ஆதாரம், என்ன எந்த அடிப்படையில் நீங்க நிரூபிக்கணும்? இவர் எதை கடவுள் வார்த்தை என்று சொல்கிறாரோ அது கடவுளிடமிருந்து வராமல் இவராகவே தயாரித்து சொல்கிறார் என்ற உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் உங்களுக்கு அது முடியும். அவருக்கு முடியக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக முடியும். செஞ்சு காட்டிட்டு போங்களேன். உண்மையாளர்களாயிருந்து அதைத்தானே செய்யணும் என்று சொல்லி இந்த குர்ஆன் தனக்குத்தானே மக்களுக்கு என்ன செய்து அறைகோல் விட்டு, நான் தானப்பா இறைவேதம்ங்கிறதுக்கு பெரிய சான்றாக இருக்கிறேன் என்று சொல்லி குர்ஆன் தனக்குத்தானே ஆதாரமாக திகழ்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இது சவால் விட்டுறான்ல, சவால் விட்டுட்டா கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லியா? எப்படி கான்பிடென்டா இந்த குர்ஆன் சவால் விடுதுன்னா, சும்மா சொல்றோம், நீ என்ன கொண்டா வரப்போற முடியுமா உன்னால? ஏழாதுண்டு எப்படி அல்லாஹ் சொல்றான்? சும்மா சில பேர் சவால் விட்டுட்டு வந்துருமோ, கொண்டு வந்தாலும் வந்துருவானோ, இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்குவேன். அப்படியா? முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு நீ ஒரு ஹதீஸை கொண்டு வந்தா 10 லட்ச ரூபா தருவோம், மடியில கட்டி வச்சுட்டா சொல்றோம். கொண்டு வர இயலாது. இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம அறிகுறி விடுவோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இந்த சவாலைய எப்படி விடுறான்னு பாருங்க. ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு, மனித குலமும் ஜின் வர்க்கமும் ஒன்றாக திரண்டு, நீ மக்காவாசி மட்டும் ஒன்று கூட வேணாம், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஒன்றா சேர், உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சு அனைவரையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்து, எதுக்காக வேண்டி ஒன்றா கூட்டிகிட்டு வரணும்? அலா ஐயா தூபி மிசிலி ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை தயாரிப்பதற்கு உருவாக்குவதற்காக மனித குலம் முழுமையும் ஜின் வர்க்கம் முழுமையும் நீங்கள் ஒன்று திரண்டீர்களேயானாலும் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது போன்று அவர்களால் கொண்டு வர இயலாது. கொண்டு வாண்டு சவால் விட்டுவிட்டு எல்லாம் என்ன சொல்றான்? கொண்டு வருவான்னு உட்கார்ந்துட்டு நினைக்கிறியா? கொண்டு வர முடியாதுப்பா. முடியாதுங்கிறதுக்காக விடுற சவால் இது. ஏதோ செஞ்சு காட்டிடுவியான்னு பரீட்சையெல்லாம் வைக்க தயாரா இல்லை. எவ்வளோ கான்ஃபிடென்ட் பத்தியெல்லாம் நம்பிக்கை. ஒரு கொள்கையை சொல்லும் பொழுது எவனை இப்படி சொல்ல இயலாது. இதுதான் மெய், இதை தவிர மற்ற எல்லாம் பொய், இந்த அறைகோலை ஏத்துக்க உன்னால கொண்டு வரவே இயலாது அப்படின்னு சொல்லிட்டு உளவுக்கான அல்லாஹ் சொல்றான், லா யஅதூன பிமிஸ்லிஹி, இது மாதிரி அவர்களால் கொண்டு வர முடியாது. உளவுக்கான பஅலுஹும் லி பஅலின் லஹீரா, ஒருத்தர் மற்றவருக்கு உறுதுணையாக நின்றாலும் சரியே. தனித்தனியா நீ ஒன்று தனியாக கொண்டு வா, நீ ஒன்று தனியாக கொண்டு வான்னு உனக்கு சொல்லலப்பா. எல்லாம் ஒன்னா திரண்டு கூட்டு முயற்சியில கூட்டாக உட்கார்ந்து தயார் பண்ணி இது மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணினாலும் உங்களால் கொண்டு வர இயலாது. அப்ப குர்ஆன் இது இறை வார்த்தை தான், இது உண்மையான மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பதை குர்ஆனே நிரூபிக்கிறது. இந்த அறைகூவல் விடப்பட்டு 14 நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் யாரும் இந்த அறைகூவலை எதிர்கொள்ள முடியல, இன்னைக்கு வரைக்கும் முடியவில்லை. இது 17வது சூறாவுல 88வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு குர்ஆன் இவ்வளவு பெரிய வேதத்தை எப்படி கொண்டு வர்றது? அவங்க திகைக்கிறான், நல்ல அவகாசம் கொடுக்குறான், தடுமாறுறாங்க, கொண்டு வர முடியல. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அடே குர்ஆன் அளவுக்கு உன்னை கொண்டு வர இல்லையா, இறங்கி வர்றேன் வா. நீ குர்ஆன் அளவு கொண்டு வர வேணாம், 10 சூறா கொண்டு வர்றியா? அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல குர்ஆன்ல கொண்டு வர ஆரம்ப காலத்து சேலஞ்செலாம் எப்படி இந்த மொத்த குர்ஆன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொண்டுட்டு வா. அதே மாதிரி கொண்டு வர முடியாது என்ற உடனே அல்லாஹ் சொல்றான், அடுத்தபடி பிற்காலத்தில் அடுத்தபடியாக ஒரு சவால் வர்றான். அம் யகூலு நஃப்தராஹு, இவர் முகமது சுயமாக கற்பனை செய்து கூறுகிறார் என்று சொல்கிறார்களா? இந்த குர்ஆனை முகமது அவராகவே சுயமாக கற்பனையில தயாரித்து அல்லாஹ் பேர்ல பொய்யாக இட்டுக்கட்டி சொல்கிறார் என்று இவர்கள் நினைக்கிறார்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த அறைகூலை ஏத்துக்கிறங்க. எப்படி ஏத்துக்கிறங்க? ஃபஅதூ பி அஸ்ரி சுவரின் மிஸ்லஹு முஃப்தரியாத்தின், இதே மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு 10 சூறாவை கொண்டுட்டு வா. இவர் இட்டுக்கட்டி தானே அப்படியும் கொண்டு வந்தாரு, நீனு இட்டுக்கட்டு, நீனு கற்பனை செய். இவர் மாதிரி கற்பனை செஞ்சு 10 சூறாவை கொண்டு வா. அது கூட தனித்தனியாக கொண்டு வர வேண்டாம். வதுவு மனிஸ்ததாத்தும் இந்துனில்லா, அல்லாஹ் மட்டும் தனியாக விட்டு எல்லாம் சேர்த்துக்க. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி கொண்டு வருவதற்கு அவனை மட்டும் ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறங்க, முகமது கூட சேர்த்துக்கிறங்க. அதை அடைக்கிறது அதில் அவரை சேர்த்தாலும் முடியாது, அவரை சொந்தமாக உண்டாக்குனாரு, அவருக்கு முடியுமா? நான் கொடுத்ததுனால அது அப்படி இருக்கே தவிர அல்லாஹ் என்ன செய்யறான்?
ரசூலுல்லாஹ்வோட அங்கிட்டு தள்ளி விட்டு காட்டுறான். வேணும்னு அவரையும் சேர்த்துக்க, தயாரிச்சு காட்டு பார்ப்போம். நான் கொடுத்த மாதிரி என்னையை மட்டும் ஒதுக்கிடு, நான் தான் இதை கொடுத்துருக்கிறேன். அதனால இந்த நூலாசிரியனாக இருக்கிற என்னையை தவிர்த்து விட்டு மிந்துனில்லா அல்லாவை தவிர அனைவரையும் நீ ஒன்று சேர்த்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கின், நீ சொல்ற நெசம்னா, நீ சொல்றது உண்மையா இருந்தால் எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இதே மாதிரி கொண்டு வா பார்ப்போம். 10 சூரா கொண்டு வா, முழுசா வேணாம். 11வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி கொஞ்சம் இறங்கி சவால் விடுறான். அதுக்கும் முடியல, ஆடுறாங்க. அதுக்கும் அவர்கள் தடுமாறும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், வேணாம்டா ஒரு சூரா கொண்டு வா, ஒரே ஒரு அத்தியாயம். இவர் இவ்வளவு பெருசா இட்டு கட்டிட்டார்ல, நீ சின்னதா இட்டு கட்டு, அது முடியத்தானே செய்யும். அப்புறம் என்ன பண்றான், 10 அத்தியாயத்துக்கு முடியல என்ற உடனே அடுத்தபடியாக குர்ஆன் அறைகூல் விடுகிறது, அம்ய கோலூன் அஃப்தராகும். அதே மாதிரி தான் அம்ய கோலூன் அஃப்தராகும், இவர் சொந்தமாக இட்டு கட்டி விட்டார் என்று சொல்கிறார்களா? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஃபஅத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டுட்டு வா. வதுவு மனிஸ்ததாத்தும் மிந்துனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு அனைவரையும் நீ என்ன செஞ்சுக்க, துணைக்கு அழைத்துக்கொள். இன்குந்தும் சாதிக்கீன், நீங்க மெய்யாளர்களா உண்மை சொல்பவர்களாக இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஒரு சூறா கொண்டுட்டு வா. இது 10வது சூறாவில் 38வது வசனத்தில் அந்த எப்படி அறைகூல அழுத்தம் திருத்தமா திருப்பி திருப்பி இறங்கி இறங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உறுதிப்படுத்துறான். மொத்தத்தை கொண்டு வா, அது 10 கொண்டு வா, 1 கொண்டுட்டு வா. 1 கொண்டு வந்தோன்னு இப்போ கூட என்ன 1 கொண்டு வரும்போது கூட எப்படி அல்லாஹ் விடுறான், 1 கொண்டு வந்துருவான்னு சொல்லியா? முழு குர்ஆன் சொன்னா முடியாது, 10 முடியாது, 1 சொல்லியிருக்கிறமே ஒருவேளை கொண்டு வந்துட்டா, அப்படியா இந்த சவால் விடப்படுது? இல்லை, அல்லாஹ் சொல்றான். அதையும் சொல்றான் 2வது சூறாவில் 23வது வசனத்தில், ஒயின் குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் மீது நாம் அருளியதிலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஃபஅத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். வதுவு ஷுஹதாக்கும் மிந்துனில்லா, அல்லாஹ்வை தவிர அனைவரையும் நீங்கள் உங்களுக்கு துணையாக சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபஇல்லம் தஃபாலு, இதை நீங்கள் செய்யாவிட்டால், இறையில பிராக்கெட் போட்டு சொல்றான், வலன் தஃபாலு, ஒரு காலம் செய்ய மாட்டீங்க, ஒரு சூறாவுக்கே சொல்றான். இதை செய்யாவிட்டால் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை பண்ணும்போது நடுவுல போடுறான் அல்லாஹ். ஃபஇல்லம் தஃபாலு வலன் தஃபாலு, ஒரு காலத்திலும் இதை உங்களுக்கு செய்ய முடியாது. எதை முடியாது? இந்த ஒரு சூரா சவால் கூட எதை விட்டாலும் விட்டுருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விடல, உங்களுக்கு இயலாது என்பதற்காக விடக்கூடிய சவால், உங்களுக்கு முடியாது என்பதற்காக விடப்படக்கூடிய அறைகூவல் என்று சொல்லி. அப்ப திருக்குர்ஆன் ஒரு விஷயம் நான் சொல்றதான் உண்மைங்கிறத எவ்வளவு கான்பிடென்ட்டா உறுதிய அழுத்தமா இப்படி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் சரி, வா ஏன் வேண்டாலும் பாட்டு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு ரொம்ப 1000க்கு 1000 உண்மையா இருக்கணும், அப்பதான் அதை சொல்ல முடியும். சின்ன ஒரு மைனஸ் இருந்தா கூட என்ன செய்ய முடியாது, அதை பிடிச்சிட்டு தொங்கிடுவான். அந்த மாதிரி திருக்குர்ஆன் தன்னை தானே என்ன செய்யுது, மெய் என்று நிரூபிக்கிறது. அது மாதிரி இல்லை, நிரூபிக்கிறதோடு நிப்பாட்டாம சரி கொண்டு வர இயலாதா, கொண்டு வர வேணாம். கொண்டு வருவதுங்கிற அது தனி சவால். கொண்டு வர வேணாம், குறை கண்டுப்பா, நீ கொண்டு வர வேணாம், அது முடியாது, அந்த சவாலை விட்டுருவோம். இந்த இருக்குல்ல, இது அது குறை, இது குறை, அது சொல்லு, பட்டியல் போடுவா, அதை பேசுவோமா? குர்ஆன் சொல்லுகிறது, அடே கொண்டு வர முடியல இல்லடா, ஒரு சூறா கூட முடியல இல்ல, சரி அப்ப கொண்டு என்ன நினைக்கலாம், நமக்கு முடியல, இவர் என்னமோ ஒரு விசேஷமான ஒரு ஆளு, அப்படி கூட இருக்கலாம்ல. சில சாதனைகள் உலகத்தில் எல்லாருக்கும் நிகழ்த்த இயலாது. எவனோ ஒருத்தன் நிகழ்த்திட்டான்னு சொன்னா நீ நிகழ்த்துன்னு கேட்டா அதனால அவர் கடவுளாயிட முடியாது, அவர் கடவுள் ஆற்றலை செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. சரி அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சக்தி இருக்கும் போல இருக்கு, முடியை கட்டிக்கிட்டு வண்டியை இழுக்கிறான், லாரி இழுக்கிறான், அதுக்காக நம்மளை இழுக்க முடியுமா? நீ இழுத்து பாருன்னு சவால் விட்டு முடியலைன்னா என்ன செய்யக்கூடாது, அப்படி அவனுக்கு தெய்வீக அம்சம்னு சொல்லிட முடியாது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், சரி இது மாதிரி கொண்டு வர முடியலையா, உங்களை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு பெரிய பண்டிதராக இருக்கிறாரா, அவர் சொந்த அறிவை கூடன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாது, ஆனால் அறிவுல கூட்டினவர், அவர் அறிவுக்கு நாங்கள் நெருங்க இயலாது, அவர் பெரிய அறிவாளியா இருக்கிறனால இறை தூதர்னு ஆயிடுவாரா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இறை தூதர்னு ஆயிடுவார், ஒரு பெரிய அறிவாளியா இருக்கிறதுனால, யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கவிதை இயற்றினதுனால இறை தூதர்னு ஆயிருமா? இதுல என்னதான் நிரூபணமாகும், இவர் பெரிய அறிவாளி நிரூபணமாகும் அப்படின்னு அவங்க திருப்பி போட்டுறக்கூடாதுல பிளேட்டை. அதுக்காக எல்லாம் என்ன பண்றான், சரி அது சரி, இது கரெக்ட் தான்ப்பா, இதையும் பேசுவோம், நீ சொல்றபடி இருக்கலாம். எப்படி இருக்கலாம், இவர் பெரிய அறிவாளியா இருந்து இவருடைய அறிவுக்கு நிகராக உன் அறிவு இல்லை, அதனால இவர் ஜெயிச்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிறதுக்காக ஜெயிக்கல என்று நீ நினைத்தால்
இது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மனுஷன் தானே, மனுஷனை தப்பு வரும்ல. எந்த மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உள்ள உடைச்சி நொடுங்கி பார்த்தோம்னா ஒரு 1000 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல, ஒரு 50 தப்பு கண்டுபிடிக்கலாம்ல. அந்த வாசலை திறந்து வச்சு சிந்தி ஆராய்ச்சி பண்ணு, இதை சிந்திச்சு பார்த்து குறை இருந்தால் சொல்றா அப்படின்னு வேதம் சிந்திக்க தூண்டுதுங்க, சவால் விடுது. வா சிந்திச்சு பாரு. எப்படி சிந்திச்சு பார்க்க சொல்லுது? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவுகான மின்னிந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ்ட்டிருந்து வராம இவரா சொந்தமா கற்பனை பண்ணி இருந்தா இதுல ஏராளமான முரண்பாடுகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். அப்ப மனுஷன்ட்டு வந்தா முரண்பாடு இருக்கும். மனுஷன்றால முரண்பாடு தானே. ஏன்? மனிதன்கிறவன் மறதிக்கு உட்பட்டவனா இருக்கிறான். நேற்று சொன்னது இன்னைக்கு மறந்துடுவான், முரண்பட்டு போயிடுவான். நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு சொன்னது எவ்வளோ விஷயத்தை 25 வருஷத்துக்கு முந்தி சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. அப்போ மனிதனுடைய கருத்தாக இருக்குமே. ஆனால் அதுலேயும் பாருங்க, இதில் முரண்பாடு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது? நான் ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? ஒரே வேகமாக ஒரே ஃபோர்ஸாக உட்காந்து 3 நாள் அதுக்கே ஒதுக்கி உங்காம திங்காம என் நேரத்தை எல்லாம் அதுக்கே நேரத்தை ஒதுக்கி ஒரு புஸ்தகத்தை எழுதுறேன். அதில் முரண்பாடுக்கு கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்? ஒரே கண்டினியூவாக நான் எழுதி முடிச்சிடுறேன். ஒரு புஸ்தகத்தை நான் 23 வருஷம் எழுதுறேன்னு வைங்க. ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறேன், இன்னைக்கு ஒரு 4 பக்கம், சரி வச்சிரு, அடுத்த வாரம் ஒரு 2 பக்கம், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு பேரா எழுதுறேன். இப்படி 23 வருஷத்தில் எழுதி தொகுத்து பார்த்தா என்ன கதியில் இருக்குது? எவ்வளோ தப்பு இருக்கு? ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் சிந்திச்சுக்கிட்டு அதே கவனமாக செய்வதுங்கிறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது. அடுத்து சிந்திக்கிறத விடுங்க, ஒரு சட்டை தைக்க வேண்டி இருக்குது. ஒரேடியே வெட்டி உடனே தச்சானு தச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு என்ன செய்யற? காலரை மட்டும் வெட்டி தச்சுட்டு போயிட்டு வா அப்படிங்கிறது. நாளைக்கு துணியை வாங்கிட்டு வர சொல்லி இந்த கப்பு மட்டும் தச்சு தர்றேன், அதை தனியாக வச்சுட்டு போ அப்படிங்கிறான். ஒட்டுமா முதல்ல ரெண்டு ஜாயிண்ட் ஆகுமா? ஒரு நாளைக்கு இது பண்ணுறான், ஒரு நாளைக்கு இதை பண்ணுறான், ஒரு நாளைக்கு இதை வெட்டுறான், ஒரு நாளைக்கு இங்கே மட்டும் தச்சு விட்றான்னு ஒரு டைலர் செஞ்சான்னா அது பொருளாக இருக்குமா? அது ஒழுங்காக இருக்குமா? ஒரு நேரத்தில் அது ஒழுங்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா தான் அனைத்தும் சரியாக இருக்கும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் தூக்கி புஸ்தகம்னு இவர் தனியாக உட்காந்து ரெடி பண்ணி 40 வருஷம் இருந்துச்சுல நபி ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் ஐடியா பண்ணி மொத்தமாக தயாரித்து இந்த இறைவேதன் கொண்டு போய் போட்டிருந்தாருன்னு சொன்னால் இவர் நிறைய கரெக்ஷன் பண்ணி தயார் பண்ணி ஒரே மாதிரியா சிந்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வருது? இன்னைக்கு கொஞ்சம் வருது, நாளைக்கு கொஞ்சம் வருது, அடுத்த மாதம் வருது. 23 எவ்வளோ ஊர் மாற்றம், கால மாற்றம், பருவநிலை மாற்றம், மனுஷனுடைய வயசு மாற்றம், சிந்தனை மாற்றம். 25 வருஷத்துக்கு முந்தைய சிந்திச்ச மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு சிந்திக்க இயலுமா? 10 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிறீங்களா? கூடும் குறையும் மாறும் மறையும் எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. 23 வருஷத்தில் உட்காந்துட்டு ஒரு நூலை கொண்டா எவ்வளோ தப்பு கண்டுபிடிக்கலாம். தப்பு கண்டுபிடிக்கிற வாசலை திறந்து வச்சுட்டு கண்டுபிடுறாங்க, முடியல. மனுஷனை இந்த மாதிரி ஒரு நூலை எழுதினால் அதிக தப்பு கண்டுபிடிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு நூலை தயாரித்தால் எவ்வளவு தப்பு இருக்கும். அதை விட 25 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தயாரிச்சான்னு வைங்க, அதில் அதிகமான தவறுகள் கண்டுபிடிக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அப்போ என்ன சொல்லுது குர்ஆனு? 23 வருஷத்தில் இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், டென்ஷன் ஆகிருப்பார், அடிச்சிருப்பாங்க, உதச்சிருப்பாங்க, ஊரை விட்டு ஓட்டிருப்பாங்க, அதெல்லாம் பல மாறி. அப்போ அதில் எல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகி போயிருப்பார். நேற்று சொன்னது இன்னைக்கு சொன்னது எவ்வளோ மாறி இருப்பார். எடுத்துப்படி முரண்பாடை காட்டு. மனுஷன் கண்டுபிடிச்சா முரண்பாடு வந்துடும்ல. இவரா கண்டுபிடித்து இருப்பாரு, ஆனால் இதில் கண்டிப்பாக முரண்பாடு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், உலவுக்கான மின்னிந்திய கைரில்லா இல்லை வஜது பி, இதை தான் சிந்திக்க சொல்றான். நிறைய முரண்பாடு இருக்கும்ல, அதை காட்டு. வாடா சிந்திச்சு பார்ப்போம். 4வது சூறாவில் 82வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். வேறு இடத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்? அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலுபின் அக்ஃபாலுஹா. எப்போ பூட்டா போட்டு வச்சுக்கிறீங்க இதயத்தில்? சிந்திக்க வேண்டியானப்பா, சிந்திக்க மாட்டீங்களா? சொல்ல கண்ண முடிக்கணும் யாத்துக்கிற சொன்னது. ஆய்வு செஞ்சு படிச்சு பாரு, குறை கண்டுபிடி இருந்தால் சொல்லு அப்படின்னு என்ன செய்யுது? பூட்டா போட்டு வச்சுக்கிற உள்ளத்தில். அப்போ 47வது சூறாவில் 24 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பல இடங்களில் கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க, இந்த வேதம் உமக்கு நாம் அருளி இருக்கிற இந்த வேதம் முபாரக்குன் பாக்கியம் பொருந்தியது. எதுக்கு அருளி இருக்கிறேன்னு தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டு சிந்திக்காம குருட்டுத்தனமா நம்புறதுக்கு நான் இறக்கல. லி யத்தப்பரு ஆயாத்திஹி, இதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும், ஒலி எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படி. கிறுக்கனுக்கு நாங்கள் தரல இந்த வேதத்தை, முட்டாப்பையில இலக்காக வைத்து நாங்கள் தரல, ஏமாளிகளை ஈர்த்து பணத்தை சுரண்டுறதுக்காக நாங்கள் தரல, விவரம் உள்ளவன் பாடம் படிக்கிறதுக்கு தந்திருக்கிறேன். அறிவுள்ளவன் வாங்க.
அப்ப அறிவுள்ளவன் தான் ஆபத்து எப்போதுமே ஒரு இயக்கத்துக்கு. அறிவுள்ளவனும் கேள்வி கேட்கிறவனு இருந்தான்னு வைங்க, அவங்க வந்து வளர இயலாது. இது யாரை கூப்பிடுது? இல்லை எத்தப்பொரு ஆயாத்தி, இதன் வசனங்களை சிந்திக்க வேண்டும். ஒளி எத்ததக்கிற உளுல் அல்பாப், அறிவுடையவர்கள் பாடம் படிக்கணும். இதுக்கு தான்ப்பா தந்தை இருக்குது. இந்த குரானை தந்ததை எதுக்குன்னு கேட்டா நீ சிந்திக்கணும். 38வது சூறாவில் 29வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதுல கூட ஒரு வேதம்னு சொல்றோன்னு வைங்களேன், யாருக்கும் புரியாத பாஷையில், உலகத்தில் இலக்கணமும் இலக்கியமும் இல்லாத பாஷையில் எழுதி விட்டா நான் சொல்றது வழக்கமாக போயிடும். நானே ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றேன், அது தமிழாகவும் இல்லை, அது மலையாளமாகவும் இல்லை, அது ஆங்கிலமாகவும் இல்லை, நானே வச்சுக்கிட்டு நானே நினைச்சபடி என்ன செய்கிறேன், வியாக்கியானம் கொடுக்குறேன். அப்படிலாம் சில பேரோட இதை எழுதி வச்சுக்கிட்டு அது எந்த மொழியுமே இல்லை, இவங்க அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், நான் எதுக்கு ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கும் தெரியுமா? இலக்கணம் உள்ள மொழி, வாழுகிற மொழி, பேச்சில் இருக்கிற மொழி, அப்படி ஒரு மொழியை தேர்ந்தெடுத்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன், உலகத்தில் வாழும் மொழியாக இருக்கிற ஒரு அரபு மொழியில இந்த குர்ஆனை நம்ம அருளி இருக்கிறோம். ஏமாத்த நினைச்சா உலகத்தில் இல்லாத ஒரு லாங்குவேஜில் உண்டாக்கி இது வந்திருக்கிறது. இப்படி இறைவன் சொல்கிறான், இதுக்கு இதான் அர்த்தம்னு சொன்னா எவ்வளவு வசதி எனக்கு. நானே ஒரு வேதத்தை உண்டாக்கிட்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி வியாக்கியானம் கொடுப்பேன்ல. ஒரு மொழியில இருந்து 50 பேர் தெரிஞ்சு போயிருமே. 50 பேரும் தெரிஞ்ச மொழியில ஒன்று வைத்தால் நான் சுயமா விளக்கம் கொடுக்க இயலாது. ஒருத்தருக்கும் தெரியாம நானா ஒரு புது மொழியை உண்டாக்கி இதான் தேவ மொழி, இது அல்லாஹ்வுடைய மொழி, இதுதான் உங்களுக்குலாம் தெரியாது, இப்படிதான் கடவுள்கிட்ட வந்திருக்குதுன்னு சொல்லி என்னத்தையாவது உலகத்தில் இல்லாத வார்த்தைகளை உளறி நான் அதுக்கு தஃசீர் பண்ணேன்னு வைங்க, இது ரொம்ப வசதி. ஏமாத்துற ஆளுக்கு ஏமாத்த நினைத்தால், மக்களை வந்து சுரண்டுறதுக்காக வேண்டிய ஒரு மதத்தை நிறுவ நினைத்திருந்தால் இது வசதி. அல்லாஹ் என்ன பண்றான், ஏன்ப்பா அப்படி பண்ணல? எந்த ஊருக்கு அனுப்புறோமோ அந்த ஊர்ல என்ன மொழி பேசுறீங்க? அரபி பேசுறீங்க. அரபி பேசுற மக்களுக்கு அரபு மொழியில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிற எதுக்காக வேண்டி? லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கணும், சிந்தித்து விளங்குறதுக்காகத்தான் நீ உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம் என்று 10வது சூறாவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:44 சொல்கிறான், அன்சல்னா இலக்கிய திக்ர லித்துபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், இந்த அறிவுரை உமக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? இதை நீர் விளக்கவும் வேண்டும், வல அல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திக்கவும் வேண்டும். இந்த குர்ஆனை வந்து சிந்திக்கிறதுக்கு தான். நல்ல சிந்தித்தல் என்றாலே அது உரசி பார்க்க ரெடின்னு வந்து நிற்குதுன்னு அர்த்தம். சிந்தித்து பார் என்று சொன்னாலேயே அதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு அர்த்தம். அது உண்மைதான் என்பதில் குர்ஆனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, குர்ஆனை கொண்டு வந்தவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதை இறக்கி அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை. இது உண்மை, இது என்ன எப்படி வேணாலும் சிந்திச்சு பார்த்துக்க அப்படின்னு சேலஞ்சு பண்ணக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 21வது சூறாவில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகது அன்சல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தாக்கிலூன், உங்களை பற்றி பேசப்படுகிற இந்த வேதத்தை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களை பற்றி, உங்களுடைய நல்லது கெட்டது தானப்பா பேசுது, இதை பற்றி ஆய்வு செய்ய மாட்டீர்களான்னு சொல்லி, அப்ப குர்ஆன் என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், இது மாதிரி கொண்டு வாண்ட அறைகூவலை விட்டு அறைகூவலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஆனவுடனே இது மனிதனுடையது அல்ல என்று ஒரு அளவுக்கு நெருக்கி கொண்டு வருகிறது. அடுத்து என்ன வருது? ஒருவேளை ஒரு திறமை மிக்க மனிதர், அதனால் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று நினைப்பீர்களே. ஆனால் எந்த திறமை மிக்க மனிதனாக இருந்தாலும் 100% சரியாக சொல்ல முடியாது, பல வருடங்கள் சரியாக சொல்ல முடியாது. அப்ப 23 வருஷமா வந்த இந்த ஒரு செய்தியில முரண்பாடு இருக்கா, பொய் இருக்கா, பாத்தில் இருக்கா, வீண் இருக்குதா, டெஸ்ட் பண்ணு, சோதனைக்கு உட்படுத்தி பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது குர்ஆன் தன்னைத்தானே என்ன செய்து நிரூபிக்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், லா யஅதிஹில் பாத்திலு, முரண்பாடு சொல்றான்ல, அதே மாதிரி அடுத்து கொண்டு வர்றான், லா யஅதிஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி, இதுல பாத்தில் கிடையாது, தவறு கிடையாது, முரண்பாடும் கிடையாது, மெசேஜே தப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று காட்டு. எந்த மெசேஜ் தப்பு சிந்திச்சு பாரு. இது என்னப்பா அல்லாங்கிற இப்படி சொல்லியிருக்கு, இது பொய்யா இருக்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டேன்ட்ட அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அறைகோல் விடுக்கிறான். அதுக்கும் ஒன்றும் யாராலையும் எதிர்கொள்ள முடியல. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜஅல் லஹு இவஜன், இந்த வேதத்தை அல்லாஹ் அருளி இருக்கிறானே, இதில் எந்த ஒரு கோணலையும் அல்லாஹ் வைக்கல, ஸ்ட்ரைட்டா இருக்குது. கோணல் வளைஞ்சி நிலஞ்சி குழஞ்சி கூனி குறுகி ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாம் தெளிவா நேராக இருக்கிறது, வளைந்து இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு சொல்லி நோன்பை கடமையாக்குறான, அதில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், ஹுதல் லின்னாஸ், இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறது, பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெல்ல தெளிவாக காட்டுகிறது என்று தனக்குத்தானே நற்சான்று சொல்லிக் கொள்கிறது.
அப்ப இது மாதிரி நிறைய வசனங்கள் குர்ஆன்ல சிலதை உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன சொல்கிறது என்றால், முகம்மது இதை இயற்றி இருக்க முடியாது என்று அல்லாஹ்வாகிய நான் தான் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவர் என்னிடமிருந்து வாங்கி உங்கள்கிட்ட தந்தவரை தவிர இதை தயாரித்து தந்தவர் கிடையாது என்று சொல்லி குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பதை குர்ஆனே மக்களுக்கு என்ன செய்யுது, அறைகோல் விடுக்கிறது. இதை விட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னும் ஒரு தெளிவாக ஒரு சான்றை வைக்கிறான். என்ன சான்றை வைக்கிறான்? குர்ஆனுடைய உச்சகட்டமான தகுதி ஒரு பக்கம், இவருடைய தகுதியை கொண்டாந்து காட்டுறான். யார? குர்ஆன் அங்க உச்சத்தில் இருக்கிறது, குர்ஆனை வாங்கிட்டு வந்தார்ல அவர் எப்படி இருக்கிறாரு? அல்லாஹ் சொல்றான், ஒமா குந்த தத்ரு மின் கப்லிஹி மின் கிதாப். முகமதே, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு புஸ்தகத்தையும் நீ வாசிப்பவராக இருந்தது இல்லை. வலா தகுத்துஹு பி யமீனிக்க, உமது வலது கரத்தால் இனியும் நீ எழுதவும் மாட்டீர். இதன் லர்தாபுல் முபத்திலூன். அப்படி இருந்தா இந்த வீணர்கள்லாம் ரொம்ப இப்பவே சந்தேகப்படுறாங்க, இன்னும் அதிகமாக சந்தேகப்பட்டிருப்பாங்க. உன்னுடைய தகுதி என்ன? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எழுத கற்றுக் கொடுக்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அதிகமான பேருக்கு எழுத தெரியாத தவிர ஒருவருக்கும் எழுத தெரியாத சமுதாயம் அது இல்லை, எழுத தெரிஞ்சவங்க இருந்தாங்க. அதனால எழுதி வச்சுக்கிறீங்களா, அல்ல கட்டளையிடுறான், கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்கிறங்கன்னா எழுத தெரிஞ்ச ஆளுக்கு இருக்க போய் தானே. அது மாதிரி குர்ஆனை சில சஹாபாக்கள் எழுதி வைத்து கொண்டார்கள், காத்திபுல் வஹி இருந்திருக்காங்கல்ல. அப்போ எழுத தெரிந்தவர்கள் இருந்தாங்க அந்த சமுதாயத்தில், குறைவாக இருந்தாங்க. அதில் ஒரு ஆளை ரசூலுல்லாவுக்கும் எழுத கற்றுக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா? இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் 55, 65, 75க்கெல்லாம் என்ன செய்யறான், எழுத்தறிவு இயக்கம்னு கொண்டு எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க. சின்ன வயசில் படிக்காத ஆட்களுக்கெல்லாம் புதுசாக என்ன செய்கிறாங்க, எழுத்தறிவு இயக்கம்னு கொண்டு 45, 50 போய் எழுத கையெழுத்து போட தெரிஞ்சுக்கிச்சா இல்லையா? ஓரளவுக்கு வாசிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? 50 வயசில் எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 25 வயசில் எழுத தெரிஞ்சுக்கிறாங்க, 30 வயசில் எழுத தெரிஞ்சுக்கிறாங்க. எழுத தெரிஞ்சு கொள்வது எவ்வளோ வேணாம். அரபு மொழியை அர்த்தம் தெரியாத ஆட்களை எழுதி படிக்குது போல, சின்ன பிள்ளைகள் அலிப்பை ஓதுது போல, பாசிக்கு அர்த்தம் தான் தெரியுமா? கரெக்டாக கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 7 வயசு பிள்ளை ஓதுது. அப்போ எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வது பெரிய விஷயமா? ரொம்ப சின்ன விஷயம். அல்ல வேணும்னு செஞ்சேங்கிறான். நான் நினைச்சு இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டே வச்ச நான் எழுதவும் சொல்லி தந்திருப்பேன், உனக்கு அந்த நாலேஜே வரக்கூடாதுன்னு ஆக்கிவிட்டேன். இதுக்கு முந்தி வேதங்களை வாசிக்க தெரிஞ்சுன்னு வைங்க, இவர் பல வேதங்களை கொண்டாந்து வச்சு காப்பி அடிச்சு அதில் உள்ள நல்லதெல்லாம் எடுத்து போட்டு தயாரிச்சு, இவர் சொந்தமான கற்பனை பண்ணலை, முந்திய உள்ள வேதங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் கொண்டாந்து தொகுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து பார்த்து பார்த்து இதில் 4 அதில் 4 அதில் 4 எடுத்து இவர் நினைஞ்சு விட்டாரு, தயாரிச்சுட்டாருன்னு சொல்லிவிடுவீல்ல. அதுக்கு தான் இவருக்கு எப்படி அல்லாஹ் ஆக்கலை. அது மாதிரி சூழ்நிலை. சின்ன வயசில் வேணும்னு ஆடு மேய்க்க விடுறான். ஏன் ஆடு மேய்க்க விடாமல் பெரிய நிலையில் அவர் ஆக்க முடியாத உயர்ந்த குலத்துக்காரர் தானே. வேணும்னு என்ன பண்ணுறான், பாப்பா வேணும்னு எல்லாம் இல்லாமல் ஆக்குறான், உம்மாவை இல்லாமல் ஆக்குறான், தாத்தாட்ட வளர விட்டு அவரையும் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்படியே அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு போய் அவங்கள சார்ந்து நிற்கிறதுக்காக வேண்டி வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கிறான், ஆடு மாடு மேய்க்க வைக்கிறான். அப்போ இது மாதிரிலாம் ஆக்கி அந்த சின்ன வயசில் படிக்கிற பருவத்தில் எல்லாம் படிக்க முடியாமல் ஆக்கி அதுக்கப்புறமேலே வியாபாரம் அப்படி போக்குவரத்துன்னு சொல்லி அப்படியே போகக்கூடிய நிலைமையில் எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர்களாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நிப்பாட்டுறான். அப்போ இதை சான்றாக்குறான். இந்த பாரு அது எப்படி இருக்குது, யார் கற்பனை பண்ணார்னு சொன்னி அவர் எப்படி இருக்காரு, அவருடைய தரம் என்ன. இந்த இறை தூதருங்கிறத மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா அவருடைய தகுதி ரொம்ப கம்மி. இறை தூதருங்கிறதுனால எங்கேயோ போய் மேலதிக்கு வச்சு நம்ம பாராட்டுறோம். இறை தூதருங்கிறத எடுத்துட்டு பார்த்தால் என்ன பெரிய நாலேஜ், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு பெரிய அறிவாளியா, எழுத படிக்கவும் தெரியாத ஒரு தலைவர் தகுதியானவரா? ஒன்றும் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு ஆள் இல்லப்பா இதை உனக்கு சொல்றாரு. ரெண்டையும் வச்சுப்பார். எழுத படிக்க தெரியாதவர் இதை எப்படி சொன்னார், இவ்வளவு சிறந்த நடையில் எப்படி சொன்னார், இவ்வளவு பெரிய அரிய பெரிய உண்மைகளை எப்படி சொன்னார், அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது தெரியும் என்கிற உண்மைகளை எல்லாம் இவரால் எப்படி சொல்ல முடிந்தது அப்படின்னு சிந்திச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவங்களுடைய 29, 48 வசனத்தில் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது என்பதை எல்லாம் சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம், என்னுடைய வேதம் தான், இந்த மார்க்கம் என்பது நான் கொடுத்த மார்க்கம் தான். அப்போ அல்லாஹ் தான், கடவுள் தான் ஒரு மார்க்கத்தை கொடுத்தாண்டா அது உண்மைக்கு வேற என்ன சான்று வேணும்? மனுஷனா உண்டாக்குனானா தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு பரிசீலிக்கலாம். நம்மளை எல்லாம் படைச்ச இறைவன் தான் அதை கொடுத்துருக்கான்னு நிறுவனமாகி விடுமையானால் அப்புறமேல் பரிசீலனைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ குர்ஆன் தன்னைத்தானே இப்படி நிரூபிக்கிற காட்சியை பார்க்குறோம். ஆனால் இப்படியெல்லாம் இந்த சவால்லாம் பார்த்தாலும்
நிறைய பேருக்கு இது விளங்குற கஷ்டமாக இருக்கும். ஏன் என்ன பெரிய புஸ்தகம் இது மாதிரி எழுத முடியாது, என்ன பெரிய என்ன ஏன் எழுத முடியாது, ஒரு புஸ்தகத்தை கொண்டாச்சு இது மாதிரி கொண்டு வா பார்ப்போம், அது மாதிரி கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னா ஏன் எழுத முடியாது, இது ஒரு சவாலா அப்படின்னு அவங்க வந்து நினைக்குவாங்க. எதனால இது வந்து இறைவேதம்ங்கிற நிரூபணம் ஆகுதுன்னு கேட்டால், அன்றைய காலத்தில் இருந்த மக்களை விட இன்றைக்கு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து முகமது சொல்லி இருக்க முடியாது. அவங்க அந்த காலத்தில் இலக்கிய நடைய வச்சு ஆய்வு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அறிவியல்லாம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எதை மட்டும் பார்த்தாங்க, என்னடா ஒன்றும் தெரியாது, இந்த ஆள் இந்த நடையில் அப்படி ஸ்டைல் அடிக்கிறாரு, ஒரு கவிதையாகவும் இல்லை வசனமாகவும் இல்லை, கேட்டாலே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வார்த்தையை கேட்டால் அடுத்த வார்த்தை எப்போ வந்து விழுங்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் தாய்மொழியில் உள்ளவன் அப்படி விளங்கிட்டு போயிட்டான். அந்த காலத்தில் இது மனித சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். நமக்கு பாஷையே தெரியாது, நம்ம எப்படி இறைவேதம் நம்புறது, அதனுடைய நடை உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? கண்டிப்பாக இந்த குர்ஆனுடைய இலக்கிய தரத்தை புரிந்து கொள்ள இயலாது. ஆனாலும் குர்ஆன் எடுத்து வைக்கிற சில உண்மைகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெரிய கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பெரிய பெரிய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி பல ஆயிரம் பல லட்சம் வருஷத்தினுடைய உழைப்புல சில உண்மைகளை கண்டறிந்திருக்கிறாங்களே, இதையெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது இன்றைய மக்கள் மத்தியில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு நிரூபிச்சு முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு குர்ஆனை பற்றி வாசி காட்டணும் எப்படி உண்மை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இது மாதிரி கொண்டு வாண்டா எப்படி, அது என்ன இது ஒரு சவாலான்னு போயிடுவீங்க. அப்போ குர்ஆனில் இருக்கிற சில உண்மைகளை நம்ம பட்டியல் போட்டு, அந்த உண்மைகள் வந்து அறிவியலாக இருக்கலாம், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய புதிய கோள்களாக கிரகங்களாக இருக்கலாம், பல விஷயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நம்ம மூக்கில் விரல வைக்கிறோம், இது எப்படி வந்து இது அவருக்கு தெரிஞ்சு, ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தி இந்த நாலேஜ் உலகத்தில் இருந்திருக்குமா, யாருக்கா இருந்திருக்குமா? இது படைச்சவனுக்குன்னா இருக்கும். படைச்சவன் தான், அவன் எப்படி படைச்சான் அவனுக்கு தானே தெரியும். படைச்சவனுக்கு வேண்டால் இது இருக்க முடியுமே தவிர படைச்சவனை தவிர யாருக்கும் இந்த நாலேஜ் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் திருக்குர்ஆன் சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு விஞ்ஞான பாடம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில 2-3 நாளைக்கு அந்த தகவலை நம்ம தெரிந்து கொள்ளணும். குர்ஆன் வந்து எப்படி தனித்து விளங்குகிறது, அதுக்கடுத்து வேற வேற விஷயங்கள்ல எப்படி தனித்து விளங்குகிற செய்திக்கு போகணும். அதனால இது அறிவியலுக்காக சொல்லப்படுற விஷயம் இல்லை, இதை எப்படி குர்ஆன் சொல்ல முடிஞ்சு. இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இது எப்படி அன்னைக்கு இது தெரியும், 14 நூற்றாண்டுக்கு இன்னைக்கே உங்களுக்கு தெரியாததா இருக்கு. சில நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்திகள் யாரு பல பேருக்கு தெரியும், சில பேர் தெரியாதவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு கூட அன்னைக்கு அறவே யாருக்கும் தெரியாது. எப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வாழ்ற இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, அன்னைக்கே சொல்லிவிட்டது. ஆனால் அந்த செய்தி இவர்களுக்கெல்லாம் சென்று அடையலை. யாருக்கு? முஸ்லீம் அல்லாத விஞ்ஞானிகள் அவர்கள்லாம் அதன் பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பவில்லை. அவங்கவுங்க ஒரு ட்ராக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி செய்து, அது அப்படி உலகம்னு நான் சொல்வது எதை, சூரியன், சந்திரன், பூமி, செவ்வாய், வியாழன், சுக்கிரன், புளூட்டோ, நெப்டியூன், இந்த கோள்கள், கிரகங்கள், காற்று, மழை, கடல், இந்த எல்லாமே நட்சத்திரங்கள், இப்படி எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இது எல்லாம் எப்படி உண்டானது, எப்படி இதனுடைய துவக்கம் எப்படியா இருந்திருக்கும்? திடீர்னு ஆரம்பத்திலிருந்து இப்படி தான் இருக்குதா? இதுக்கு முந்தி ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பூமியாக இருக்குது. பூமியாகத்தான் இது துவக்கத்திலிருந்து இருக்கிறதா? பூமியாக இருப்பதற்கு முந்தி இதுக்கு வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருந்திருக்குமா? சந்திரன் சொல்லக்கூடியது சந்திரனாகத்தான் அது தூங்கின காலத்திலிருந்து இருக்கிறதா? அதுக்கு முந்தி அது வேற ஒன்றாக இருந்து, அதுக்கு முந்தி வேற ஒன்றாக இருந்து, அதுக்கு பிறகு அது சந்திரன் என்று வந்திருக்குமா? இப்படியாக விஞ்ஞானிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க. எப்படி ஆய்வு செய்கிறான்? அதுக்கு பலவிதமான கருதுகோள்களை வைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அனைவருக்கும் புரிந்து கொள்ள கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஆய்வு செய்து தக்க காரணங்களோடு அவங்க என்ன உலகத்துக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முதல்ல அவங்க சொல்கிறது, இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், முதல்ல சூரியன்லாம் இருக்கவில்லை. விஞ்ஞானிகள் இறுதியாக கண்டறிந்து இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதை அவங்க சொல்கிறாங்க. சூரியன் இருக்குல்ல, அப்படி ஒன்றும் கிடையாது, சந்திரன்லாம் கிடையாது, வியாழன்லாம் கிடையாது, பூமிலாம் கிடையாது, நட்சத்திரங்கள்லாம் கிடையாது. எதெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ, கோள்கள், நட்சத்திரங்கள், துணைக்கோள்கள், எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாக இருந்தது. இந்த எல்லாம் சேர்ந்து எப்படி இருந்துச்சுங்கன்னா, எல்லாம் சேர்ந்து சூரியன், பூமி, சந்திரன் எல்லாம் அப்படி ஒன்றா ஒரே உருண்டையாகத்தான் துவக்கத்தில் இருந்தது. அந்த உருண்டை வந்து வியாழன் இருக்குல்ல, வியாழன் தான் இருக்கிற, அதாவது நம்ம கண்டறிந்த கோள்களில் பெருசு தான். சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களில் பெரிய கோள் எது? வியாழன் தான். பூமியை விட ஒரு 11 மடங்கு அது பெருசு. நம்ம இருக்கிற இந்த பூமி இருக்கு பாருங்களேன், இதை விட
11 மடங்கு பெருசு. சைஸை எடுத்து இது பெருசு வந்து பருமன்ல எடை எடுத்துக்கிட்டீங்கன்னா 318 மடங்கு பெருசு. பூமி 318 பூமியை வச்சு நிறுத்தாதான் அதை அடுத்ததில் வைக்க முடியும். எடை கணம் கூட. சைஸை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு பருமனை பொறுத்த வரைக்கும் 11 மடங்கு இருக்குது. விஞ்ஞானிகள் என்ன சொல்றான்னு கேட்டால், ஒரு வியாழன் அளவுக்கு உள்ள ஒரு பொருளில் ஒரு உருண்டைக்குள்ள இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அனைத்துமே ஒன்னா உள்ள திணிக்கப்பட்டு அழுத்தப்பட்டு அடர்த்தியாக்கப்பட்டு ஒரு இதில் வெடிகுண்டுல இருக்கும்ல, வெடிகுண்டுல வச்சு செய்வான், ஒரு பொருள்களை அடக்கி வச்சிருப்பான், அந்த மாதிரி அழுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பயங்கரமான ஒரு பொருள் என்ன செய்யப்பட்டிருக்கு, அழுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இது எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? இவன் இந்த கோள்களுடைய சுழற்சி வேகம் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி சொல்றான். இது ஒரு 1800 கோடி வருஷத்துக்கு முந்தி. எப்போ சொல்றான்? போன வருஷம் உள்ளது இல்லை இது, இந்த கதை. இது எப்போ உள்ளதுங்கிறான்? ஒரு 1800 கோடி. 800 வருஷம் இல்லை, 1800 கோடி. 1800 போட்டு கோடிக்கு உள்ள சைபரை போட்டுக்கிறங்க. கால்குலேட்டரில் வராது, வழங்குதா? கால்குலேட்டர் டிஜிட்டலில் வராது, அவ்வளோ நம்பர் அது. அப்போ 1800 கோடி வருடங்களுக்கு முன்னால் ஒரு பொருளாக இருந்தது, திடீரென்று வெடித்து சிதறியது. திடீர்னு என்ன செய்யுது? ஒரு நாள் ஏதோ ஒரு இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் சொல்றான், ஏதோ ஒரு காரணத்துக்காக வெடிச்சிருச்சு. அப்படியே ஒரு பொருளா இருந்தது, அப்படி வெடிச்ச உடனே என்னவாக? இந்த சின்ன பிள்ளைங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்பாங்களா, அணுகுண்டு, வெடிச்ச உடனே என்னவாகும்? ஒன்றும் இருக்காது. வெடிச்ச உடனே என்ன வரும்? புகை தானே வரும். வெடிச்சா என்ன வரும்? எங்க பார்த்தாலும் புகை அப்படி பரவி போயிடும். அப்ப இந்த மாதிரி இவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா என்னவாகும்? வெடிச்சு அந்த பிரபஞ்சம் பெருக்கு பாருங்க, இவ்வளவு இடத்துலையும் ஒரே புகை. அவ்வளவு பெரிய வெடிகுண்டு வெடிச்சா, இந்த சூரியன் சந்திரன் அம்புட்டு சேர்ந்து ஒரு வெடிகுண்டு வெடிச்சா, ஒரு சிவகாசியில் வாங்கிட்டு 100 கிராமுடைய வெடிகுண்டு மண்ணடியவே கவர் பண்ணிடுதுல. மண்ணில் வைக்கிறான், அதை மண்ணடியே தெரிய மாட்டேங்குது, புகையா போயிடுது. ஒரு 50 குண்டை வச்சான்னு வைக்க மெட்ராஸே இருட்டா போயிடுது, எங்க பார்த்தாலும் புகையா இருக்குது. அப்ப இந்த பூமி வானம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் அம்புட்டையும் போட்டு ஒரே மிதிச்சு அவளையும் வெடிபொருள் மாதிரி வச்சு அதை கொளுத்தி விட்டு வெடிக்க வச்சா என்ன கதிக்கு ஆகுறது? இந்த அண்ட சராசரம் முழுவதும் என்னவாயிடுச்சு? ஒரே புகை, எங்க பார்த்தாலும் புகை. புகையில ஒவ்வொரு புகையிலையும் ஒரு ஒரு துணுக்கு அதில் இருக்கிறது, தூசிகள் மாதிரி மொத்தமா செதறி போய்விட்டது. இப்படியே ஓடுகிறது எவ்வளவு வருஷம்? கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து ஒரு 750 கோடி சொல்றான். வெடிச்சு 1800 கோடி வருஷத்துக்கு முந்தி வெடிச்சது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 500லேருந்து 750 கோடி ஆண்டுகள் கழிஞ்சவுன வெடிச்சு 500லேருந்து 750 கோடி ஆண்டு கழியும் பொழுது சில தூசிகள்லாம் சேர்ந்து இப்படி ஒன்றா இப்படி திரளுது. ஒரு பளிங்கு அளவு ஒரு பந்து அளவு வருது, ஒரு ஃபுட்பால் பந்து அளவு வருது, அப்படியே ஒரு பெருசாகுது, அப்படி இந்த வீடு அளவுக்கு வருது, மெட்ராஸ் அளவுக்கு வருது. இப்படியே உருண்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக தூசிகள் பெரிய கட்டியோட வந்து சேர்ந்துக்கிறோம்ல, பெரிய உருண்டையோட ஒன்று ஒன்றா சேருது. இப்படி கொஞ்சம் இது நடப்பதில் எவ்வளோ ஆகுது? 500 கோடியில் இருந்து 750 கோடி வருஷங்களுக்கு. எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அந்த சுழற்சியுடைய வேகம் அந்த கணக்கையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த முடிவுக்கு வர்றாங்க. அப்போ என்ன செய்யுதுன்னா, ஒரு பக்கம் இந்த பக்கமாக திரண்டு, இது ஒரு பூமி ஒரு பக்கம் நிற்கிது, அங்கிட்டு பார்க்க ஒன்று திரண்டது வியாழன் ஆகிக்கிடுச்சு, இங்கிட்டு பார்க்க ஒன்று திரண்டு சந்திரன் ஆகிக்கிடுச்சு, அந்த பக்கம் ஒன்று திரண்டு ஜூபிட்டர் ஆகி அது வியாழனா சனி ஆகிவிட்டது. அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், ஒவ்வொரு பக்கமாக அந்த பக்கம் சூரியன் தனியாக போய் நின்றுக்கிடுச்சு. இப்படியாக அந்த ஒரு பொருள் வந்து அனைத்தும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஒரு பொருள் வெடிச்சு சிதறி புகையாக மாறி, புகையாகவே பல கோடி ஆண்டுகள் இருந்து, அந்த புகையில் இருந்த ஒவ்வொரு துகள்களும் ஒவ்வொரு பகுதியில் ஒன்றாக திரண்டு அவைகள் எல்லாம் ஒவ்வொரு பொருளாக உருப்பெற்றுத்தான் இன்றைக்கு என்னவா இருக்குது. அதனால தான் ஒரே மாதிரி சுத்துதுங்கிறான். அந்த சுத்து வெடிச்ச உடனே அந்த சூரியனை மையமாக வச்சு சுத்துறதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரே இடத்துல இந்த செதறினதுனால தான் எல்லாம் வருது. இதுக்கு நிறைய எவிடன்ஸ்களை வைக்கிறாங்க. அதை வந்து சொல்வதுக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்ல முடியாது, புரியறதும் கஷ்டமாக இருக்கு. ஆனால் அந்த கருதுகோள்களுக்கு காரணங்கள் அடிப்படையில் அந்த முடிவை சொல்கிறான், அதை மட்டும் நம்ம விளங்கிடுவோம். இப்போ இப்படி தானே அவன் சொல்கிறான். அதாவது 2 விஷயத்தை சொல்கிறாங்க. வானம் பூமி எல்லாமே ஒன்றா இருந்தது, ஒரு பொருள் அடக்கப்பட்டிருந்தது ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு புகையாகவே இருந்ததுங்க. இதை மனசில் வச்சுக்கிறங்க. இப்போ எழுத படிக்க தெரியாத முகமது சொல்கிறது பாருங்கள். எழுதவும் படிக்கவும் தெரியாத உம்மி சமுதாயத்தில் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி அறிவியல் இல்லை, கண்ணாடி இல்லை, பூத கண்ணாடி இல்லை, பூமி தட்டை, மக்காவை தாண்டி வேற ஊரே இல்லை என்கிற மாதிரி எல்லாம்
அவன் எந்த ஊரில் வசிக்கிறான் அதோட முடிஞ்சு போச்சு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை. இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கிற ஒரு காலத்தில் குர்ஆன் சொல்லுது பாருங்க, 21வது சூறாவில் 30வது வசனத்தில் சொல்லுது, அவலம் எரல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா, இது சிந்தனை சிந்திச்சா விளங்கும் எல்லாம் சொல்றான். விளங்கிட்டானோ? அது அவலம் எரவுண்டு எந்த இடத்துல எல்லாம் சொல்றானோ அதையெல்லாம் சிந்தித்து விளங்க முடியும். அதான் அப்பதான் விளங்க வேண்டாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? விளங்காத ஒரு விஷயத்தை போய் சொல்லி விளங்க வேண்டாமான்னு கேட்டா எப்படி? விளங்காத விஷயம் நான் எப்படி விளங்குன்னு கேட்பீங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா அவலம் எரவு, ரெண்டு அர்த்தம், பார்க்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம், விளங்க வேண்டாமான்னு ஒரு அர்த்தம். இதெல்லாம் விளங்குற விஷயம். பார்க்கறாந்தா வெடிக்கும்போது நம்ம இருந்திருக்கணும், நம்ம இருக்கல. அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான்? அவலம் எரவுன்னா இவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவலம் எரல்லதீன கஃபரு, நான் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறார்களே இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? சிந்திக்க மாட்டார்களா? எதை சிந்திக்க வேண்டாமா? அன்ன சமாவாத்தி வல்லர், இந்த வானங்களும் பூமியும் அனைத்துமே காணத்தா ரத்தக்கண், ஒன்றாக ஒட்டி இருக்கப்பட்டு இருந்தது என்பதை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? ஃபதக்னாஹுமா, அவற்றை நாம் தான் பிளந்து பீய்த்து எறிந்தோம் என்று இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி வழி வழியா சிந்திச்சு பல காரணங்களோட கண்டுபிடிச்சு இதுல நுழைக்கிற விளக்கம் இல்லை, நேரடி அர்த்தம். இதை நான் சொல்வது குர்ஆன்ல ஒரு விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை ஃபிட் பண்ணுவாங்களே, அதல்ல. இது நேரடியான வார்த்தை, நேரடி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்றேன் பாருங்க. அவலம் எரல்லதீன கஃபரு, தஃப்சீர்லாம் கிடையாது, நேரடி அர்த்தம். நிராகரிப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா. அன்ன சமாவாத்தி வல்லர், வானங்களும் பூமியும் காணத்தா ரத்தக்கண், ஒன்றாக இணைந்து இருந்தன. இரண்டும் வானம்ட எல்லாம் சேர்ந்தனும், அனைத்தும் இணைந்து இருந்தன ஒன்றாக. ஃபதக்னாஹுமா, நாம் தான் அதை பிளந்து பீத்து எடுத்தோம், நம்ம தான் வெடிக்க செஞ்சோம், நம்ம தான் பிளந்து எடுத்தோம். எல்லாம் ஒண்ணு அடைக்கப்பட்டு இருந்துச்சு, நம்ம தான் ஒரு பொருள் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்ப அல்லாஹ் முதல்ல படைச்சது என்ன? ஒரே ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் படைக்கிறான், அது உள்ள அம்புட்டை அடக்கிறான். எப்படி ஒரு ஆதமுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் அடக்கணும்ல, அது அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல். என்னன்னு கேட்டா ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியாக உட்காந்து படைச்சிட்டு இருந்தான். அவன் ஒரு ஆளை படைச்சான், அதுக்குள்ள அம்புட்டையும் வச்சுட்டான். நம்மள நம்ம பேரன் பேத்தி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. எங்க இருந்தோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதுகு தண்டில் எடுத்து வர காட்டுறான். அவனுக்கு முடியும், நமக்கு முடியாது. அவரை படைச்சுட்டு இங்க பாரு கொண்டு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருன்னு இறக்கி விட்டு காட்டுறான். பார்த்துக்கிட்டியா? இவ்வளவு பேர் வந்துட்டு செஞ்சேங்கிற அல்லாஹ். இது நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, இறைவனுக்கு முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்னா ஒண்ணுதான் படைக்குவான், அதுல இருந்து தான் அப்படி பெருக்கி பெருக்கி விட்டுட்டே போயிடுவான். ஏன்னா மனுஷன் தான் ஒவ்வொரு மைக்கும் தனித்தனியாக படைக்கணும். அல்லாஹ் ஒரு ஆட்டை படைப்போம், குட்டி போட்டு நிறைய படைச்சிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? மைக்கு குட்டி போடுற மைக்கு படைப்பான மனுஷன். நாங்கள் ஒரு மைக்கை தயாரித்து விட்டுறோம், தேவைப்பட்ட வாங்கி வளர்த்து குட்டி போட்டோன்னு எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு மைக்கையும் ஒவ்வொரு டைரியையும் ஒவ்வொரு போடியத்தையும் ஒவ்வொரு சட்டையும் நம்ம வாங்கணும். அல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டால் ஒன்று தான், அவன் ஸ்டைலே அது. அதனால என்ன செய்யணும்? சூரியனை உட்காந்து தனியாக படைக்கிற, சந்திரன், அந்த விளையாட்டு நம்ம கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு உருண்டை இதான், இதில் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்கு? அம்புட்டு அடங்கி போச்சுட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி அட எல்லாம் ஒன்று தான் நான் படைச்சேன். படைச்சுப்புட்டு எப்போ இதை வெடிக்க வேண்டும் நான் தீர்மானம் பண்ணனோ வெடித்து சிதற வச்சுட்டேன். எங்க சொல்றான்? 21:30 சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா இது 41:11 எடுத்து பார்த்தோம்னா மறுபடியும் இவங்க சொல்றது அப்படி வருது. எப்படி வருது? சும்மஸ்தவா இலசமா, பிறகு வானத்தை படைக்க நாடுகிறான். தனியா பிரிச்சு முதல்ல ஒரு உருண்டை தானே படைச்சிருந்தான். வானத்தை படைக்க நாடினான். வஹிய துஹானுன், அது ஒரு புகை மூட்டமாகத்தான் இருந்தது. துஹான்னா புகை. இந்த புகை அடிக்கிறாங்களா துஹான் பாங்க, துஹான் பிடிக்காதான்பாங்க. அரபு நாட்டு போனாலும் தெரியும். துஹான்கிறதுக்கு நம்மளா கொடுத்து வலிந்து கொடுக்குற விளக்கம் இல்லை. துஹான்னா புகை, புகை பிடிக்கிறது துஹான் பாங்க. சூரத்து துஹான், புகைன்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அந்த துஹான் தான். அப்ப வஹிய துஹானுன், அது வெறும் புகை மூட்டமாகவே இருந்தது. ஃபகால லஹா, அவனுக்கு முடியும். அவன் சொன்னான், வானத்தை நோக்கி சொன்னான். ஒளில் அருளி, பூமியை நோக்கி. பூமியும் புகையா இருந்திருக்கு அர்த்தம். இப்ப முதல் வானத்தை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்றான். வானத்துக்கும் சொன்னேன், ஒளில் அருளி பூமிக்கும் சொன்னேன். ஏத்தியா தவ் அன்னோ கருகன், விரும்பிய விரும்பாமலோ ஒன்னாவு. பூமி பூமியாவு, வானம் வானமாவுன்னு சொன்னேன். உனக்கு பிடிச்சாலும் நீ ஆகணும், பிடிக்காட்டாலும் ஆகணும். இதான் நம்ம ஆர்டர். செதறி கிடந்துல, செதறி கிடந்து என்ன செய்யறன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஆர்டர் பண்றான். அவன் நினைக்கும் பொழுது ஆர்டர் பண்றான். வானமாவு, அந்த தூசியெல்லாம் வானம். வானத்துக்குன்னு உள்ள செல்லாம் ஒரு பக்கம் நகர்ந்து அதெல்லாம் வானம். பூமிக்குன்னு உள்ள இதெல்லாம் தனியாக நகர்ந்து அதுக்குரிய சாமான்லாம் அது இருக்குது. அது அதுக்குரிய நகர்ந்து என்ன செய்யுது? அது உண்டாகி விடுகிறது. காலத்தா, அப்போ பூமியும் வானமெல்லாம் சொல்லியது
அதைனா தாயின், நாங்கள் வந்து வெறுத்து இல்லை விரும்பியே உன் கட்டளைக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லி அவன் ஆர்டர் பண்ண உடனே புகை மூட்டமாக சிதறி கிடந்த எல்லா பொருள்களும் அது அது இருந்த இடத்துக்கு தனித்தனியாக ஒதுங்கி போய் உண்டாகி விட்டன. இது எப்படிங்க இது? இது எப்படி? இது முகமது இதை போய் சொல்றாரு அவரு? அவர் கொண்டு வந்த மெசேஜுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் அல்லாஹ் ஒருத்தனை வணங்குன்னு சொல்றதுக்கு வர்றாரு, அது சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. இதுல பெரிய விஞ்ஞானியா வந்தாரா, அறிவியல் கற்றுக் கொடுக்க வந்தாரா? ஒன்றும் வரல. அவர் வந்த செய்திக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க நன்மையாவது இருக்கா அந்த காலத்தில். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? காலம் வளரும், இது நான் தான் பேசினேன் என்பதை உலகம் முகமது பேசியிருக்க முடியாது. இதை யாருக்கு முடியும்? இத்தனை வருஷத்துக்கு எவன் அதை உருண்டே படைச்சான் அவனுக்கு தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை, இன்றைக்கு பல விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்ச உண்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இது எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னு ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த உண்மை யாரு? தயாரித்தவன். எவன் இதை தயாரித்தான் அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும். அது சிதறியது அவனுக்கு தான் தெரியும். அப்போ ஒன்றா இருந்ததை பேசுகிறது, சிதறியதை பேசுகிறது, புகை மூட்டமாக இருந்ததை பேசியது, அது அதுக்குரிய செல்லுக்கு தனி ஆர்டர் பண்ண உடனே அது அது ஒன்றா சேர்ந்து கொண்டதை பேசுகிறது. இதையெல்லாம் சிந்திச்சு விளங்க முடியும்னு பேசுகிறது. 5 விஷயம் பேசுதா? 2 வசனமும் 5 விஷயத்தை பேசுதுல. இதில் நமக்கு இந்த அறிவியல் உங்களுக்கு விளங்காட்டாலும் அது எப்படி ஒன்றா இருந்திருக்கும், அது எப்படி வெடிக்கும், அது எப்படின்றது உங்களுக்கு புரியாட்டாலும் அதான் உண்மை. அதுதான் ஆராய்ச்சியில் கண்டறிந்த உண்மை. ஆராய்ச்சியில் கண்டறிய முடியும். இப்போ என்ன நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இது 1400 வருஷத்துக்கு முந்தி ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி இருக்குதா, இன்றைய அறிவியலை கரைத்து குடித்த விஞ்ஞானி சொன்ன மாதிரி இருக்கா? நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த 21வது சூறாவையும் 30வது வசனத்தையும் 41வது சூறாவையும் 11வது வசனத்தையும் திரும்ப திரும்ப வாசிங்க. இது இது எப்படி இது ஒரு மனிதன் சொன்னது சொல்ல முடியும்? அது அன்னைக்கு ஒரு அறிவும் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதருக்கு எப்படி இதை சொல்ல இயலும்? அதுக்கு பிந்தின காலத்தில் இதெல்லாம் சொன்னோடனே அடிச்சு பின்னிவிட்டாங்க. அவருக்கு பிந்தின காலத்தில் வந்த அறிஞர்கள் எல்லாம் இது மாதிரி லேசாக வாயை திறக்கும் போதெல்லாம் அடி பின்னிவிட்டாங்க. அப்போ அவர் காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கு? அப்போ நம்ம அப்படி வியப்புக்கு போயிடுறோம். கண்டிப்பாக இந்த குர்ஆன் இது மனிதன் வார்த்தை கிடையவே கிடையாது. நிச்சயமாக முகமது என்ற ஒரு மனிதர் இதை சொல்லியிருக்க இயலாது, அவருக்கு சொல்ல முடியாது. அவர் இருந்த காலத்துக்கும் அவருக்கு இருந்த அறிவை கொண்டு அவருடைய சிறு குழந்தையிலிருந்து அவர் வளர்க்கப்பட்ட விதத்தை வைத்து பார்த்தால் அவருக்கு இந்த மெசேஜ் தெரிந்திருக்க முடியாது. அவருக்கும் தெரியாது, அவர் காலத்தில் வாழ்ந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது, 100 வருஷம் முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுக்கும் தெரியாது. 1300 இந்த 1 நூற்றாண்டுகளாகத்தான் இந்த விஷயங்களை ஒரு அளவுக்காவது மனுஷன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். 1300 வருடங்களாக அவர் காலத்தில் இருந்து 1300 வருடங்களாக வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு கூட இதெல்லாம் ஒன்றாக இருந்தது தெரியாது, வெடித்து சிதறியது தெரியாது, அதெல்லாம் ஒன்றாக திரண்டது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது படைச்ச இறைவன். அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இது குர்ஆன் கடவுள் வார்த்தை தான் என்று தன்னைத்தானே நிரூபிக்கிறதை இன்றைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். யாரு கிடைக்கல? அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கோ தாபியன்களுக்கோ இதெல்லாம் இந்த உண்மை கண்டறிந்த காலத்தில் தான் நமக்கு விளங்கும். அவங்களுக்கெல்லாம் அவங்க ரசூலை பார்த்து அவங்களுடைய கேரக்டரை பார்த்து நம்பிட்டு போயிட்டாங்க. நம்மளால எப்படி நம்ப வைக்கிறான்? இதை வச்சு நம்ம இந்த பார், இது சிந்திச்சு பார், இது நான் சொன்னேன்னா முகமது சொன்னாரா, இது மனுஷ கற்பனையா கடவுள் வார்த்தையா, சிந்திச்சு பார் அப்படிங்கிற ஒரு அதிசயத்தை பார்க்கணும். அப்ப அச்சரம் பேசாமல் இதை திருக்குர்ஆன் பேசுகிறது, இன்றைய அறிவியல் கண்டுபிடி பேசுகிறது. இப்ப அடுத்து நீங்க பார்க்கணும், இதே குர்ஆன் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறங்க. நம்ம அப்படியே ஆச்சரியத்தினுடைய விளிம்புக்கு போறோம்னு சொல்றோம்ல, விளிம்புக்கெல்லாம் அதை தாண்டி எங்கேயும் போக தெரியாம தேய்ச்சி நிற்கிறோம். எப்படி இது இதை சொல்ல ஏனும்? குர்ஆன் என்ன சொல்ல ரெண்டாவது வச்சுக்கிறோம். இன்றைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்றைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம வாழ்வது எங்க வாழ்றோம்? சூரியனை மையமாக வைத்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பூமி. எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்குன்னு கேட்டா, இப்ப சூரியன் இருக்குது, சூரியனை சுத்தி 9 கிரகங்கள் கண்டறியப்பட்டு உறுதி செய்யப்பட்ட கிரகங்கள். இன்னும் புதுசு புதுசாக சிலதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். கண்டுபிடிச்சதுலேருந்து இங்கே விளங்கிக்கிறது அவ்வளோ அற்பம் அது. அதனால தான் இவ்வளோ நாளைக்கு கண்டுபிடிக்க முடியுது. பெரிய பெரிய கருவிகள்லாம் அது ஒரு கோல்டே சொல்ல இயலாத அளவுக்கு ரொம்ப ஒரு மைக்ரோ சைஸில் சிலதை கண்டுபிடிச்சிருக்கிறான். அதெல்லாம் கணக்கில் இருந்து நீக்கிருங்க. சூரியன் வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் இந்த சூரியனை என்ன சுத்துது? 9 கிரகங்கள் சுத்துது. எப்படி சுத்துது? நீள் வட்டம்னா என்ன? வட்டமா இல்லாம வட்டத்திலே நீளம் ஒரு பக்கம் நீண்டு போய் இப்படி குறுகிறது என்று கண்டறிந்து இருக்கிறார்கள்.
இப்போ சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்தில் எது இருக்குன்னு கேட்டால் கோள்களை தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரி இருக்குது. சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி. சூரியனுக்கு ரொம்ப கிட்டத்தில் எது இருக்குன்னு கேட்டால் கோள்களை தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரி இருக்குது. சூரியனுக்கு கிட்ட எது இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து மெர்க்குரி. அதுக்கடுத்து வெள்ளிம்பாங்கல்ல, வெள்ளிங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து மூணாவதாக நம்ம இருக்கிறோம், பூமி இருக்குது. நாலாவதாக செவ்வாய், நமக்கு பின்னாடி தான் செவ்வாயெலாம் இருக்குது, சூரியன்லாம் தூரத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வியாழன் அதை விட தூரமாக இருக்குது. சனி அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. யுரேனஸ் அதை விட தூரமாக இருக்கிறது. நெப்டியூன்கிறது அதை விட தூரமாக இருக்கிறது. புளூட்டோங்கிறது அதை விட தூரமாக இருக்கிறது. அதாவது இந்த கிரகம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கனக்குள்ள மெர்க்குரி, இங்கே வெள்ளி, இங்கே பூமி, இது சூரியன் வச்சுக்கிட்டா, இது செவ்வாய், இது வியாழன், ஆனால் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ தூரத்தில் இருக்கிறது பெரிய வட்டம் போடும், கிட்டத்தில் இருக்கிற சின்ன வட்டம் போடும். அப்படி விளங்கிக்கிறங்களேன். இந்த மாதிரியான 9 கோள்கள் இருக்குன்னு சொல்கிறான். சந்திரன் வந்து கோள் கிடையாது. சந்திரன் வந்து சூரியனை சுற்றுறது கிடையாதுல்ல. சந்திரன் வந்து பூமியை தான் சுற்றும். சந்திரன் என்ன செய்யும்? அது பூமிக்கு ஒரு துணைக்கோளை தவிர பூமியோட சேர்ந்து கொண்டு சூரியனை சுற்றி வந்துடுமே தவிர சூரியனோடு நேரடியாக எதுக்கு தொடர்பு இல்லை? சந்திரனுக்கு தொடர்பு கிடையாது. அதனால சந்திரன் இதில் வர, சந்திரன் ஏன் சொல்லணும்னு கேட்கக்கூடாது. சந்திரன் வந்து சூரியனுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. விண்வெளி பாஷையில் சொல்வதாக இருந்தால் நம்ம பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி பக்கத்தில் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா எடுங்க. இப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவ்வளவு கோள்கள் இருக்குல்ல, இதில் மனிதன் வந்து வாழணும். இந்த பூமி எப்படி மண்ணு மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி இப்போ சந்திரனுக்கு போயிட்டு வந்தான். அது என்னவா இருக்குது? மண்ணை தானே இருக்குது. மனுஷனே போயிட்டு வந்துட்டான். செவ்வாய்க்கு கருவிகள்லாம் அனுப்பி படம் எடுத்து காட்டுறான். அது என்னவா தெரியுது உங்களுக்கு? மலைகள் மண்ணு தான் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அங்கே உள்ள மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு வர்றான். அந்த அந்த தனிமங்கள் தான் இருக்கிறது அங்கே இருக்குது. சூரியன்லாம் நெருப்பு இருக்கே தவிர இதில் எல்லாம் இப்படி தான் இருக்கிறது. அப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தில் இவ்வளோ 9 கோள்கள் இருக்கும் பொழுது மனுஷன் வாழ்வது எங்கே தான்? இங்கே மட்டும் தான் வாழ்கிறோம். இவ்வளோ ஏன் தான் நமக்கு தெரியலை. இதை விட 11 மடங்கு பெருசாக இருக்குது வியாழன். அப்போ 11 மடங்கு பெருசாக இருந்தால் ஒரு 11 மடங்கு மக்கள் அங்கே இருக்கணும்ல. 11 மடங்கு மக்கள் அங்கே இருக்கிறாங்களா? வேறு ஏதாவது ஜீவன் இருக்குதான்னு கேட்டால் அதில் கிடையாது. இதை விட கிட்டையும் தூரத்திலையும் சின்னதும் பெருசும் பல தன்மைகளை கொண்ட கோள்கள்லாம் இருக்கிறது. இதில் எல்லாம் வந்து அதை மனிதன் போய் அதில் இயற்கையாக வாழ இயலுமா? சில சாதனங்களை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆராய்ச்சிக்காக போய் 2 நாள் 3 நாள் 10 நாளைக்கு அவன் ஆக்சிஜன்லாம் இங்கேருந்து கொண்டு போய் வாழ்வது அது வாழ்வதுன்னு கிடையாது. பூமிக்குள்ளே மூச்சு அடக்கிக்கிட்டு 10 நிமிஷம் ஒருத்தன் இருந்தால் பூமி கடலுக்குள்ளே வாழ்கிறான்டா சொல்லுவோம். கடலுக்குள்ளே ஒருத்தன் தம் அடக்கிட்டு என்ன செய்கிறான்? 15 நிமிஷம் இருக்கிறான். 15 நிமிஷம் ஒரு கடலில் வாழ்ந்தாருன்னு சொல்லுவீங்க. வாழ்கிறதுல இயற்கையாக வாழணும். அது மாதிரி வாழ இயலுமா? வாழ இயலாது. எப்படி கடலுக்குள்ளே தம் அடக்கிட்டு இருக்கிற மாதிரி இவன் ஆக்சிஜனை கொண்டு முதல்ல டின்னு கட்டிக்கிட்டு போய் என்ன செய்வான்? சந்திரனில் 1 நாள் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வந்திருப்பான். இதுக்கு பேர் வாழ்கிறது கிடையாது. எவ்வளோ பேருக்கு டின்னு கட்டி அனுப்ப முடியலாம்? சாத்தியப்படுமா? இதெல்லாம் அதுக்குரிய சாதனங்களை வைத்து கொண்டு இருப்பது அல்ல. மனிதன் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆய்வு செய்கிறான். விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சு என்ன குர்ஆன் என்ன சொல்ல போவாங்க? இப்போ சொல்வது எல்லாம் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சூரியனுக்கு பக்கத்தில் எது இருக்குது? மெர்க்குரி இருக்கிறது. மொதல் கிரகம் எது? மெர்க்குரி இருக்கிறது. பக்கத்தில் நீங்கள் நினச்சிக்கிற கூடாது ஏதோ 2-3 லட்சம் மைல்னு நினச்சிக்கிற கூடாது. அந்த பக்கங்கிறது எவ்வளோன்னு கேட்டால் 5,80,00,000 கிலோமீட்டர். அதான் பக்கம். சூரியனுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் எவ்வளவு? 5,80,00,000 கோடின்னு வைங்களேன். 5,80,00,000 எவ்வளவு? 6 கோடி. 20 லட்சம் சின்ன தொகை தானே, அது சின்ன மைனஸை விட்டுறலாம். அதை அப்போ சுமார் 6 கோடி சூரியன் இதுன்னு சொன்னால் இங்கேருந்து 6 கோடி கிலோமீட்டர் கூட வச்சுக்கிறங்க. இதில் காட்டினா அவ்வளோதான் காட்ட முடியும். 6 கோடி கொண்டு காட்ட எப்படி காட்டுறது? 6 கோடிக்கு அரைஞ்சு தான் காட்டையில். அப்போ 6 கோடி இதான் 6 கோடி. 6 கோடி கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணால் தான் எங்கே போக முடியும்? மெர்க்குரியிலிருந்து சூரியனுக்கு போக முடியும். அப்போ மெர்க்குரி எங்கே இருக்குன்னு கேட்டால் சூரியனில் இருந்து 5,80,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இருந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ தூரத்தில் சுற்றுது. இதில் ஒரு சுற்றுறதுக்கு நம்ம பூமி கணக்குப்படி 88 நாளில் சுற்றிடுது. நம்ம 365 நாளில் சுற்றுறோம்ல, டிஸ்டன்ஸ் பெருசாக வருதுனால அது கிட்டத்தில் இருக்கும் டிஸ்டன்ஸ் கம்மி தானே. அது எவ்வளோ? அதுக்கு அங்கே இருந்தால் வருஷம் எவ்வளவு? 88 நாள் ஒரு வருஷம். ஒரு ரவுண்ட் அடிக்க அதுக்கு தேவை எவ்வளவு? வெறும் 88 நாளில் என்ன செஞ்சிடறேன்? ஒரு வருஷத்தில் வந்து நம்ம வருஷத்தில் எடுத்தால் ஒரு 5 தடவை போய் 4 தடவை போயிடுமா? ஆமாம், 4 தடவை ரவுண்ட் அடிச்சிடும். நம்ம 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும்.
அவ்வளோ வேகத்தில் என்ன செய்யுது, சுத்துகிறது. அதில் போய் அதில் என்ன இருக்குதுன்னு ஆய்வு செய்கிறான். ஆய்வுன்னா போய் பண்ணுறதில்ல, ஒரு கணிப்பில் சில கணக்குகளை வைத்து செய்கிறான். அதில் வந்து பகல் நேரத்தில் வெப்பம் இருக்குல்ல, அதுக்கும் பகல் இருக்கும்ல. சூரியனுக்கு மூஞ்ச காட்டினா அதுக்கு பகல், சூரியனுக்கு முதுவை காட்டினா அது இருள், பூமிக்கு மாதிரி அதுக்கு இருக்கும்ல. அதன் மீது சூரிய ஒளி படுவதில்ல, அந்த படக்கூடிய பகுதியே பகல்னு சொல்லுவான், அதுவும் சுத்துது. படாத பகுதி இரவுன்னு சொல்லுவான். அப்போ அந்த பகலில் எவ்வளோ வெப்பம் இருக்குன்னு கேட்டால் 480 சென்டிகிரேடு வெப்பம் இருக்குது. அதில் பகலில் உள்ள வெப்பம் எவ்வளவு, 480 டிகிரி வெப்பம். 480னா என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? இப்போ நம்ம மெட்ராஸில் அதிகபட்சமாக எவ்வளோ வெப்பம், ஒரு 40 வருது, விளங்குதா? 40 வந்தவன என்ன ஆயிடுறோம், சுருண்டு போயிடுறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு 33 இருக்கும்னு நினைக்கிறேன், 33 34 இருக்கும். இதே வேத்து விறுவிறுக்குது. 40 ஆனால் மயங்கி விழுந்துருவான். 50 ஆனாண்டு வைங்க, ஒரு செடி கொடியெல்லாம் முளைக்காது. ஒரு 60 70 இருக்குன்னு வைங்க, என்ன ஆகும், முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 100 டிகிரி வந்தால் என்ன ஆகும், ஒரு ஜீவன் இந்த பூமியில் வாழ முடியாது. அப்போ நம்ம 480 டிகிரி வெப்பத்தை பகலில் தாங்கிறதா இருந்தால் என்ன கதிக்கு ஆகுறது? எந்த ஜீவன் இருக்கு? எந்த வெப்பத்திலையும் சாவாத ஜீவன் ஒன்று இருந்தால் கூட 480 செத்து போயிடும், ஜீவன் வாழ முடியாது. உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ 480 டிகிரி வெப்பம் எதில் நிலவுதுங்கிறான், மேற்கூறில் நிகழ்வது பகலில். இரவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 180, இரவுலையாவது வாழ்ந்துட முடியுமான்னு கேட்டால் முடியாது. பகல் இரவு மாறி மாறி தர சுத்துதில்ல, அதுலேயும் பகல் இரவு வரும். அதுலேயும் வெளிச்சம் பாதி பகுதியில் வெளிச்சம் படும், பாதியில் படாமல் இருக்கும். எந்த உருண்டையாக இருந்தாலும் சூரியனுக்கு முகத்தை காட்டும் போது பகலாக இருக்கும், சூரியனுக்கு முதுகு காட்டுற பகுதி இருட்டாக இருக்கும், சுற்றி கொண்டே சுழலுது. சரியா? அப்போ 180 என்பதும் நம்ம வாழ்வதற்குரிய வெப்பம் கிடையாது. 5 கோடியில் கிட்ட இருக்கிறனால 6 கோடி தானே, 6 கோடி இல்லை, 6 மைல் வச்சுக்கிறோம், நம்ம கணக்கில் வச்சுக்கணும். 6 மைல் இருக்கிறதுனால சூரியனுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு. அதனால அது வந்து இப்படி இருக்குங்கிறான். இதில் மனுஷன் வாழ இயலுமா? எந்த விஞ்ஞானியாவது போய் கேளுங்க, அடே 480 டிகிரி வெப்பத்தில் ஒரு உயிரினம் வாழுமான்னு கேளுங்க. வேற விஷயங்கள்லாம் இருக்குதா? தண்ணிலாம் இப்படி இருக்குங்கிற, இந்த வெப்பம் போட்டால் தண்ணி அதில் இருந்தால் கூட இருக்க மாட்டேன். தண்ணி அதில் ஒரு பேச்சுக்கு இருந்தால் கூட அது இருக்குமா? அப்புறமேலு 2 நாளைக்கு அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போயிருமே. அப்போ மற்றதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த வெப்பத்தில் மனிதன் வாழ முடியாது. அடுத்து என்ன? அடுத்து வெள்ளி அடுத்து இருக்கிறது. அடுத்து இருக்கிற என்ன? மெர்குரிக்கு அடுத்து இருக்கிறது வெள்ளிங்கிற ஒரு கோள். இது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். 10 கோடியே 8 லட்சம் கிலோமீட்டரில் இருக்குது. அது 5-6 கோடியில் இருந்துச்சுன்னு சொன்னால் வெள்ளி எவ்வளோ இருக்குது? 10 கோடி கிலோமீட்டர். 2 லட்சத்தை விட்டுருங்க, 2 லட்சங்கிற சின்ன தொகை தான் அது 10 கோடியை ஒப்பிடும் பொழுது. அப்போ ஒரு 10 கோடி கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துக்கு தள்ளி ரெண்டாவது இங்கே மெர்குரினா இங்கே வெள்ளி இருக்கிறது. இது என்ன பண்ணுது என்று கேட்டிங்கன்னா 227 நாளில் சுற்றுது. சுற்றி முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறது? சூரியனை சுற்றுறதுக்கு 224, அது டாபிக் இல்லை. அதில் வந்து பகல்லையும் இரவுலையும் ஒரே மாதிரி வெப்பம். அந்த வெயில் பட்டாலும் அதே வெப்பம் தான், வெயில் படாட்டாலும் 1 டிகிரி தான் வித்தியாசம் வரும். 459 பகலில், 458 இரவுல. 459 டிகிரி, அதை விட நெருக்க 480 இருக்குதுல்ல, அதை விட கொஞ்சம் தான் குறைகிறது. 459 டிகிரி வெப்பம் இருக்கிறது எங்க? வெள்ளியில். வெள்ளிக்கு போய் மனுஷன் வாழ முடியுமா? இவன் எந்த ராக்கெட்டை அங்கே விட முடியுமா? ராக்கெட்லாம் பஸ்மமாக போயிடும், ஒன்றுமே மிஞ்சாது. அப்போ அவ்வளவுக்கு தாங்க முடியாத வெப்பம். அப்போ இதில் வாழ முடியுமான்னு விஞ்ஞானிகிட்ட கேட்டால் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க முடியவே முடியாது. இதில் போய் எந்த மனுஷன் மட்டும் இல்லை, ஒரு ஜீவனும், அதான் முக்கியமானது. குர்ஆன் இதையெல்லாம் சொல்லுது, ஒரு ஜீவனும் வாழ முடியாதுன்னு சொல்லுது. அதாவது மனிதனும் வாழ முடியாது, வேற ஏதாவது உயிரினங்கள், புழு பூச்சி, அது இது அமீபா, ஒரு செல்லு கிருசல் ஏதாவது இருந்து தொலையுமா? எந்த ஜீவனும் இருக்க முடியாது இந்த வெப்பத்தில் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறான். அடுத்து நம்ம இருக்கிறது பூமி. நம்ம அங்கே 15 கோடி, சும்மா கம்மியான தூரம் தான் சூரியன்லேருந்து. எவ்வளவு? அது 6 கோடி, இது 10 கோடி. நம்ம இருக்கிறது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் சூரியனில் இருந்து. இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் ஆக்சிஜன், நம்ம வாழ்வதற்கு தேவையான காற்று இருக்குல்ல, காற்று இங்கே தான் இருக்குது. அந்த காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்கிறது, நைட்ரஜன் ஒரு 78% இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சுவாசிக்க முடியும். அதுபோக வாழ்வதற்கு ஏற்றவாறு உள்ள வெப்பம், ஒரே மாதிரியான சீரான வெப்பம் என்ன செய்கிறது? ஒரு 50க்கு தாண்டாமல், ஒரு 55 60 தாண்டாத வகையில், ஒரு சிரமத்தோடு சமாளித்து கொண்டு வாழ்கிற வகையில் வெப்பமும் குளிரும் அந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டால் பூமியில் வந்து
இது வந்து மற்ற எல்லா கோள்கள்ல இருந்து இதனுடைய சுழற்சி ஒரு டிஃப்ரெண்டாக சுற்றுது. எப்படி டிஃப்ரெண்டாக சுற்றுது? தன்னைத்தானே சுற்றும்ல, தன்னைத்தானே சுற்றுறதுக்கும் சூரியனை சுற்றுறதுக்கும் ஒரே டைரெக்ஷனில் சுற்றாது. ஒரு 23 டிகிரி சாஞ்சு சுற்றும். அதாவது தன்னைத்தானே சுற்றுறதுக்கு வந்து இப்படி சுற்றுனுச்சுன்னா சூரியனை நோக்கி இப்படி சுற்று, அப்படி இப்படி இப்படி தூக்கிக்கணும், இப்படி தூக்கிக்கிட்டே சூரியனை நோக்கி வரும். அதாவது அந்த அச்சுக்கு நேரம் சுற்றாது. அதனால தான் 2 கோடு உருண்டையில் போட்டிருப்பான். 2 கோடு போட்டு 2 கிராஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்பான். நடுவில் ஒரு கோடு போட்டிருப்பான், அதை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டிருப்பான். அப்போ வந்து அந்த பூமியுடைய சுழற்சி வந்து ஒரு 23 டிகிரி சாய்வாக சுற்றுது. அதனால தான் பருவகாலம் இல்லாட்டி ஒரே மாதிரியாக போயிடும். திடீர்னு குளிர்காலம் திடீர்னு பருவகாலம் மாறி மாறி வருவதற்கு இந்த சாய்மானம் ரொம்ப தேவை. வேணும்னு பர்பஸாக வேணும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுருக்கு. இல்லை நம்ம வாழ்கிறோம் 365 நாளில் சுற்றி முடிச்சிருது. நமக்கு பின்னாடி வந்துடுது மற்றதெல்லாம். நம்ம தாங்க நமக்கு பின்னாடி இனிமேல் வர்றதால நம்மளோட தூரம். அடுத்து செவ்வாய் இருக்குது. செவ்வாய்க்கு தான் போகிறது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கானுவோ, மிஷின்களை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். அப்போ செவ்வாய் வந்து 23 கோடி மைலில் இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம்? சூரியன்லேருந்து இங்கேருந்து 8 கோடின்னு வைங்களேன். சூரியன்லேருந்து வந்து 23, பூமியிலேருந்து இப்படி போனால் எவ்வளோ 15 கழிச்சிக்கிறங்க. பூமியிலேருந்து போகிறான்னா இவன் 23 கோடி போக தேவையில்லை. 15 கோடி ஆல்ரெடி சூரியனில் வந்ததுனால ஒரு 8 கோடி கிலோமீட்டர் இங்கேருந்து இருக்கிறது. அப்போ சூரியன்லேருந்து 23 கோடி கிலோமீட்டரில் இருக்கிறது. அங்கே என்ன மேட்ரு? இப்போ நமக்கு காற்று இருக்குதுல்ல, இங்கே இருக்கிற காற்றுல 100ல் 1 தான் அங்கே இருக்குது. இந்த மொத்த பூமியில் எவ்வளோ காற்று இருக்கிறதோ இதில் எவ்வளோ தான் இங்கே இருக்குது? செவ்வாயில் 100ல் 1 மடங்கு தான் இருக்கிறது. அந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்குன்னா 1% தான் இருக்குது. 1% ஆக்சிஜனுங்கிறது இல்லாத மாதிரி. ஆக்சிஜன் இல்லாட்டி உங்களுக்கு வாழ இயலுமா? அதே மாதிரி வந்து நைட்ரஜன் 2% இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து கார்பன் டை கரியமல வாயும்பாங்கல்ல, கார்பன் டை ஆக்சைடு தான் 96% இருக்கிறது. அதில் எந்த ஜீவனும் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. வெப்பத்தை எடுத்துக்கிட்டால் கூட என்ன ஆகுதுன்னா 87 டிகிரி வந்து வெப்பமாக இருக்குது. நம்மளோட தள்ளி இருக்குது. ஆனால் தள்ள நீங்கள் வந்து வெப்பம் குறையும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பகல் நேர வெப்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 87 டிகிரி வெப்பம் இருக்குது. நமக்கு 40 45 நிற்கிது இல்லையா? அதில் வந்து 87 டிகிரி பகல்லையும் இரவுல -17 குளிர். அதாவது இந்த வெப்பம் வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும், குளிர் நம்மளை வெறும் கட்டையாக்கிப்படும். -17. அப்போ அதாவது -0க்கு வந்துட்டு அப்படி கழிஞ்சிக்கிட்டே போகிறது. -17ங்கிறான். அப்போ -17 டிகிரிங்கிறது வந்து மனுஷன் வாழ முடியாது. இது வந்து ஒரு வருஷமும் ஒரு 88 நாளில் சுற்றுது நம்ம கணக்குப்படி சுற்றி முடிக்குதுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து வியாழன் தான் உள்ளதில் பெருசு. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டால் 78 கோடி கிலோமீட்டர். எங்கேருந்து? சூரியன்லேருந்து 78 கோடியில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியை கணக்கில் எடுக்க இயலாது. அந்த குளிர்ச்சியில் எதுவுமே வாழ முடியாது. 78 கோடி, நம்ம 15 கோடியில் இருக்கிறதே இப்படி இருக்குதே. அப்போ 78 கோடி கிலோமீட்டருக்கு போணுச்சுன்னு சொன்னால் வியாழன்லாம் பயங்கரமான வியாழனாகட்டும். அதுக்கடுத்து சனி இருக்குது, அது 142 கோடி கிலோமீட்டருக்குறான். எங்கேருந்து? சூரியனில் இருந்து இப்படி போயிட்டே இருக்கு. 142 கோடி கிலோமீட்டர். இன்னும் குளிர். யுரேனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 178 கோடி கிலோமீட்டருங்கிறான். இன்னும் தள்ளுது. சூரியனுடைய வெப்பமே படாது. அவ்வளவு தொலைவுக்கு தள்ளி போயிடுது. 178 கோடி மைலுக்கு இந்த சூரியனுடைய வெப்பம் இதில் பட முடியுமா? பயங்கரமான குளிர் இருக்கும். அப்போ நெப்டியூன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 450 கோடிங்க. எவ்வளோ தூரம்? 450 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்கிறான். புளூட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 590 கோடி 600 கோடி. நம்ம 15 கோடி என்ன 600 கோடி என்ன? இதில் இந்த அவன்கிட்ட போய் விஞ்ஞானிகிட்ட கேளுங்க. எல்லா விஞ்ஞானியும் சொல்லுகிறான் இந்த குளிரில் எவனுக்கு வாழ இயலாது. இந்த 590 கோடி மைலுக்கு அப்பால் கிலோமீட்டரில் இருக்கக்கூடியதில் எவ்வளோ குளிர் இருக்கும் அது ஒன்று கணக்கெடுக்கலைவன். இப்போ செவ்வாய்க்கு போயிருக்கிறான். என்னத்தை கணக்கெடுத்தாலும் மைனஸ்ன்னு போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோ டிகிரியில் இது இருக்கும். நம்ம எந்த ஒரு ஜீவனும் அதில் என்ன செய்ய முடியாது? வசிக்கவே முடியாது. அப்போ சரி, சந்திரன் வந்து கோள் இல்லை, அதுலையாச்சும் வாழ முடியும். பூமியோட ஒட்டினது தானே, பூமிக்கு பக்கத்தில் உள்ளது தானே, அதுலையாவது வாழ முடியுமாண்டா? அது 3,86,000 கிலோமீட்டரில் இருக்கிறது. பூமியில் அது தூரமே கிடையாது. இந்த கோடியோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த விட கிட்டத்தில் இருக்குது சந்திரன் நமக்கு. ஆனால் சந்திரனில் வாழ முடியுமான்னு கேட்டால் சந்திரனில் காற்று கிடையாது, சந்திரனில் தண்ணி கிடையாது, கார்பன் கிடையாது. பகலில் வெப்பம் எவ்வளோ இருக்கும்னா 127 டிகிரி இருக்கும் பகல் நேரத்தில். அது வந்து நம்ம மூளையை கொதிக்க வச்சுப்படும். ராத்திரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவு வெப்பம் வந்து -173 கட்டையாக்கிப்படும். எந்த ஜீவனும் வாழ முடியாது. சந்திரன்லையும் கூட, சந்திரனில் போய் ஆக்சிஜனை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்து உடையாந்துடலாமே தவிர அங்கே போய் வாழ முடியுமான்னு அதுலேயும் வாழ முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கிறது. இது அல்லாமல் இன்னும் இது மாதிரி நிறைய சூரியன் இருக்கான்.
அந்த சூரியனை சுற்றி நிறைய இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்குதான், நம்ம அதுக்கெல்லாம் போகலை. அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவனுமே பார்க்கலாம் இல்லை. அப்படிலாம் பல கேலக்சிகள் இருக்கிறது, அதில் எல்லாம் பல சூரியன்கள் இருக்கிறது, அதை சுற்றி நிறைய கோள்கள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறான். அது ஸ்பெசிஃபிக்காக அடையாளம் கண்டு அதுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளோதான் மனித அறிவுக்கு எட்டியது. இப்போ இவ்வளவையும் பார்க்கும் பொழுது விஞ்ஞானி சொல்கிறான், இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் மனுஷன் வாழ இயலாது. இந்த 15 கோடிக்கு பதிலாக ஒரு 15.5 கோடி கிலோமீட்டரில் இருந்தால் கூட நம்ம வாழ முடியாதுங்கிறான். தூரம் எவ்வளோ, சூரியன்லேருந்து 15 கோடிலான இருக்குது. 15 கோடிக்கு பதிலாக ஒரு 15.5 கோடி, ஒரு 50 லட்சம் கிலோமீட்டர் இங்கிட்டோ அங்கிட்டோ ஏறி போச்சுன்னு வைங்க, ஒரு 14.5 கோடியாகவோ ஒரு 15.5 கோடியாக இருந்தாலேயோ வெப்பத்தில் மாற்றம் ஏற்பட்டு போயிடும், எல்லாமே சேஞ்ச் ஆகி போயிடும். அப்போ நம்ம வாழ்வதற்கு எதை மெஷர்மெண்ட் பண்ணி கணக்கு பண்ணி இதில் உயிரினம் வாழ்வதற்கு என்னென்ன எவ்வளவு தேவை, எதெல்லாம் இருந்தால் ஒரு ஜீவன் பிழைக்க முடியும், ஒரு தாவரம் வளர முடியும், பூ பூக்க முடியும், காய் காய்க்க முடியும், உயிரணுக்கள் இருக்க முடியும் என்பதையெல்லாம் அளந்து இன்னும் பல அதிசயங்களுக்கு பின்னாடி இந்த நான் சொல்வது தட்பவெட்ப விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். பூமியில் மட்டும்தான் வாழ முடியும், வேற எங்கேயும் எந்த உயிரினமும் வாழ முடியாது. சும்மாச்சு பேப்பர்காரன் எழுதுவான் செவ்வாயில் உயிரினம் இருக்கிறது ஆராய்ச்சி, அப்படிலாம் விஞ்ஞானி எவன் ஆராய்ச்சி பண்ணலை. இவங்க விவரம் இல்லாமல் என்னத்தையே பேப்பர்காரன் எழுதிட்டு இருக்கிறது. உயிரினம்லாம் இருக்க இயலாது என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய திட்டவட்டமான தீர்க்கமான முடிவு. இப்போ வாங்க அல்லாஹ் சொல்றதை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியை பற்றி பேசும் பொழுது ஓ பஸ்ஸஃபிஹா மின் குல்லி தாப்பத்தின், இந்த பூமியிலே தான் அனைத்து உயிரினங்களையும் பரவ செய்திருக்கிறேன். இவ்வளவும் படைச்சிருக்கேன், வேஸ்ட் நினைச்சாது, எதுக்குன்னு நீ பின்னாடி கண்டுபிடிச்சிக்க, அதெல்லாம் உனக்கு வேஸ்ட்டாக கூட தெரிஞ்சுட்டு போகுது. நான் உயிரினத்தை பரவ செஞ்சு இங்கே மட்டும்தான் அனைத்து உயிரினங்களையும் இதில் தான் பரவ வைத்திருக்கிறேன், பூமியில் மட்டும்தான். வேற எந்த கோள்ல ஒரு எறும்புக்கு சின்ன ஒரு ஜீவனோ இருக்க முடியாது என்று 2வது சூறாவில் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி விடுறான்ல தப்பு செய்யும் பொழுது, அப்போ சொல்லி அனுப்புகிறான், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், போங்க, என்னுடைய கட்டளையை மீறியதனால் போங்க வெளியே, உங்களுக்கு பூமியிலே தான் வசிப்பிடம் இருக்கிறது. முஸ்தகருன் ஃபில் அர்லின்னு சொல்லாம ஃபில் அர்லி முஸ்தகருன் மாற்றி சொல்கிறான். மாற்றி சொன்னால் என்னவாகும்னா பூமியில தான் இருக்குங்கிற ஒரு அர்த்தம் அரபு மொழியில் வரும். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகருன், பூமியில் தான் உங்களுக்கு வசிப்பிடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியதாக 2:36 7:24 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வலக்கது மக்கள் நாக்கும் ஃபில் அர்லி, பூமியில் உங்களை வசிக்க செய்திருக்கிறோம், வஜஅல்னா லக்கும், உங்களுக்காக அமைத்திருக்கிறோம், ஃபீஹா மஆயிஷ, அதில் தான் வாழ்க்கை சாதனத்தை அமைத்திருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான சாதனங்களை எல்லாம் பூமியில் அமைத்திருக்கிறோம்னு சொன்னால் வேறையில் இருக்கும் அர்த்தம் வந்துடும். பூமியில் தான் அமைத்திருக்கிறோம் என்ன அர்த்தம், வேற இது இல்லைன்னு அர்த்தம். இதில் தான் அமைத்திருக்கிறோம். மஆயிஷ ஃபீஹான்னு சொல்லாம அல்லாஹ் சொல்றான் ஃபீஹா மஆயிஷ, அதிலே தான் உங்களுக்கு வாழ்க்கை விஷயங்களை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், வாழ்வதற்கு தேவையான வசதிகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம். எங்க சொல்றான், 7:10 சொல்றான், ஒல் அர்த வலஅஹா லில் அனாம், பூமி இருக்குதே அதை அல்லாஹ் தேவையான அளவுக்கு தாழ்த்தி இருக்கிறான். சூரியன்ல இருந்து கொஞ்சம் ஏற்றி இருந்தான்னு வைங்க, எரிஞ்சு சாம்பலா போயிருப்பீங்க. மனிதர்களுக்காக பூமி அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், அப்படி கொஞ்சம் இறக்கி இருக்கிறான், மெர்க்குரியோட சேர்த்துறாம வெள்ளியோட சேர்த்துறாம உங்களை கொண்டாந்து நினைஞ்சிருக்கிறான். தேவையான அளவுக்கு நான் தாப்பா கொஞ்சம் இறக்கி வச்சிருக்கிறேன் பூமியை, என்னமோ இழுத்து இறக்குற மேட்ரு மாதிரி எல்லாம் சொல்றான். உண்மை அது, சயின்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. அப்ப 55:10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வல்லாஹு அல்லதி ஜஅலலக்குமுல் அர்த பிசாத்தன், பூமியை உங்களுக்கு விரிப்பாக வாழ தகுந்ததாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்றான் 71:19. அப்ப இவ்வளவு விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்குற மேட்ரு என்னன்னு கேட்டா, மக்கள் பூமியில தான் வாழ்ந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது எல்லாரும் எங்க வாழ்ந்தாங்க, பூமியிலான வாழ்ந்தாங்க. இது ஒரு மேட்டரை போய் சொல்லணுமா, அவங்களுக்கு ஒன்று விளங்கி இருக்காது, பூமியில் தான். ஆமாம், பூமியில் அதெல்லாம் வாழ ரொட்டி மாதிரி நினைச்சாங்க. சந்திரன்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு சப்பாத்தி அளவுக்கு இருக்குன்னு அந்த மக்கள் விளங்கியிருப்பாங்க. சூரியனை ஒரு 3 சப்பாத்தி அளவுக்கு பெருசுன்னு விளங்கியிருப்பாங்க. அதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர இதெல்லாம் கோடு அதில் என்ன இதெல்லாம் விளங்காம செய்யும் அந்த மக்களுக்கு விளங்காது. அவங்களுக்கு இது சொன்னது இல்லை. இது கியாமத் நாள் வரைக்கும் உள்ளவர்களை எச்சரிப்பதற்கு வழங்கப்பட்ட வேதம். அவங்களுக்கு தெரியாத விஷயம் பின்னாடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக அல்லாஹ் சொல்றான், அட எல்லா ஜீவனும் இதிலே தான் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இதுல தான் வாழ முடியும், இதுல தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது அப்படி பிரதிபலிக்குத. இது படைச்சவனுக்கு சொல்ல முடியுமா, முகமதுக்கு சொல்ல முடியுமா?
குர்ஆன் தன்னைத்தானே இறைவேதம் நிரூபிக்குதா இல்லையா? இது முன்னாள் வந்து இதுக்கு சாட்சி பகரணுமா? இதுல உள்ள செய்திகளை நமக்கு என்ன செய்கிறது? இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கிற அதிசயத்தை பார்த்து விஞ்ஞானம் நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல ஒவ்வொன்றையும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம், இது எப்படி அன்னைக்கு இவருக்கு தெரியும், இது எப்படி முகமதுக்கு தெரியும், அவர் காலத்தில் இருந்த அறிவை கொண்டு, அவருக்கு இருந்த அறிவை கொண்டு இதை எப்படி சொல்ல இயலும்? ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல இயலாத, ஒரு 300 வருஷத்துக்கு முந்தி கூட இதை சொல்ல முடிஞ்சிருக்காத, இவருக்கு எப்படி சொல்ல முடிஞ்சு? அப்ப இவர் சொல்லல, இவரை படைத்த இறைவன் சொன்னான். நம்மை படைத்த அந்த வானத்தை படைச்ச, பூமியை படைச்ச, பூமியில இவ்வளவு ஏற்பாடுகளையும் எவன் செஞ்சானோ அவன் தான் சொன்னான் என்பதுதான் இதில் நிரூபணமாகிறது. அப்ப தன்னைத்தானே உண்மை என்று நிரூபிக்கிற விஷயத்தில் திருக்குர்ஆன் தனித்து விளங்குகிறது. இது மாதிரியான இன்னும் சில தகவல்களை அடிப்படையை தெரிந்துவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்குள்ளே செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.